அரசியல் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு 140 கோடி பேருக்கும் மேல இருக்கிற நம்ம நாட்ட எந்த ஒரு பெரிய குழப்பமும் இல்லாம தினமும் இயங்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் இயந்திரத்தோட பின்னணி என்னன்னு நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா. பலரும் இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதை தான் ரொம்ப ஆழமா அலசப் போறோம். பண்டைய ஏதென்ஸ் நகரத்தோட வீதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம நாடாளுமன்றத்தோட அந்த வட்ட வடிவ கட்டிடங்கள் வரைக்கும் நீளப் போற ஒரு மாபெரும் அறிவு பயணம் இது. ஆமா, இன்னைக்கு இந்த ஆழமான உரையாடல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற தரவுகளை வச்சு இந்திய அரசியல் அமைப்பு, அப்புறம் அரசாங்க கட்டமைப்பு, அது மட்டும் இல்லாம பண்டைய அரசியல் சிந்தனையாளர்களை பத்தி ஒரு முழுமையான அலசலை உங்களுக்கு நாங்க வழங்க போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க எந்த ஒரு அரசியல் சார்பு நிலையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தோட கண்ணாடியும் இல்லாம வெறும் வரலாற்று உண்மைகளையும் தரவுகளையும் மட்டுமே உங்க முன்னாடி வைக்க போறோம். எக்ஸாக்ட்டா. உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடு எப்படி நிர்வகிக்கப்படுது, அதோட ஆணிவேர் எங்கே தொடங்குச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ஒரு தகவலறிந்த குடிமகனா உங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அதாவது ஆங்கிலத்துல பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தும் வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய வரலாறு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது பண்டைய கிரேக்கத்தோட போலிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. போலீஸ், கரெக்ட். இது வெறுமனே ஒரு நகரத்தையோ இல்ல மாநிலத்தையோ குறிக்காம அந்த மக்கள் தங்களை எப்படி நிர்வகிச்சுக்கிறாங்க, அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒட்டுமொத்த அமைப்பையும் குறிக்க அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. பண்டைய கிரேக்கத்துல இருந்த அந்த நகர மாநிலங்கள், அதாவது சிட்டி ஸ்டேட்ஸ் தான் அரசியல் அறிவியல் அப்படிங்கிற பிரம்மாண்டமான மரத்தோட விதைன்னு சொல்லலாம். மனிதர்கள் சிறு சிறு குழுக்களா நாடோடிகளா வாழ்ந்த நிலை மாறி ஒரு பெரிய சமூகமா ஒரு நகரமா ஒன்றிணைறப்போ அவங்களுக்குள்ள எழுகிற மிகப்பெரிய கேள்வி, நம்ம யார் நிர்வகிக்கிறது, எந்த விதிகளின் அடிப்படையில் நிர்வகிக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் அது. அது வரைக்கும் கடவுள்களோ மத நம்பிக்கைகளோ மட்டுமே மனிதர்களை வழிநடத்தி வந்த நிலையில பகுத்தறிவை வச்சு தங்களை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற தேடல் தான் அங்கே அரசியல் கோட்பாடுகளை உருமாறுச்சு. இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரசியல் கோட்பாடுகளை முதல்ல ஒரு பாடமாவோ இல்ல ஒரு தத்துவமாவோ வெளிப்படையா விவாதிச்சவங்க சொஃபிஸ்டுகள். ஆமா, சொஃபிஸ்டுகள் தான். குறிப்பா ஏதென்ஸ் நகரத்தை சேர்ந்த புரோட்டகோரஸ் அப்புறம் ஜார்ஜியாஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க ஊரூரா போய் தர்க்க ரீதியான விவாதங்களை நடத்தி அரசியல் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான துறைய உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா. ஒரு சமூகத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது வெறும் அனுபவத்தால வர்ற கலை மட்டும் கிடையாது. அது கத்துக்கப்பட வேண்டிய ஒரு அறிவியல் அப்படிங்கறத அவங்க தான் முதல்ல ஆழமா பதிவு செஞ்சாங்க. அந்த சோபிஸ்டுகள் போட்ட அடித்தளத்துல தான் மாபெரும் தத்துவ ஞானிகள் தங்களோட மாளிகைகளையும் எழுப்புனாங்க. சாக்ரட்டிஸ், அவரோட மாணவர் பிளாட்டோ, அப்புறம் பிளாட்டோவோட மாணவர் அரிஸ்டாட்டில்னு ஒரு பிரம்மாண்டமான அறிவுச் சங்கிலியே அங்க உருவாகியிருக்கு. அவங்க வெறும் தத்துவங்களை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காம, அரசுனா என்ன, ஒரு சிறந்த அரசாங்கம் எப்படி செயல்படணும், ஆள்பவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், நீதி அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளை அறிவியல் பூர்வமா பகுப்பாய்வு பண்ணாங்க. பிளாட்டோ கூட தன்னோட தி ரிப்பப்ளிக் அப்படிங்கிற நூல்ல ஒரு இலைச்சிய அரச பத்தி கனவு கண்டார் இல்லையா? ஆமா. ஆனா அந்த அறிவுச் சங்கிலியில பிளாட்டோ மிகச்சிறந்த சிந்தனையாளரா இருந்தாலும் அவரோட மாணவரான அரிஸ்டாட்டில் தன் ஆசிரியரையும் தனக்கு முந்தைய தலைமுறையையும் தாண்டி சிந்திச்சாருன்னு தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. அவர் வெறும் இலட்சியங்களை மட்டும் பேசாம அப்போ இருந்த பல நகர மாநிலங்களோட அரசமைப்பு முறைகளை ஒப்பிட்டு பார்த்து எது நடைமுறைக்கு சாத்தியம்னு ரொம்ப நுணுக்கமா பகுப்பாய்வு செஞ்சாரு. அதனாலதான் பல்வேறு வகையான அரசாங்கங்களை அவர் வகைப்படுத்தின விதத்தை பார்த்து மேற்கத்திய உலகம் அவரை அரசியல் அறிவியலின் தந்தை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுது. சரி, மேற்கத்திய உலகத்துல இந்த சிந்தனைகள் ஒரு பக்கம் விரிவடைஞ்சுகிட்டு இருந்த அதே காலகட்டத்துல இந்தியாலயும் ஒரு ரொம்ப நீண்ட ஆழமான அரசியல் சிந்தனை மரபு இருந்திருக்கு. ஆமா, பண்டைய இந்தியாவோட முதல் அரசியல் சிந்தனையாளரா நாம மனுவை குறிப்பிடலாம். அவர் தொகுத்த மனுஸ்மிருதி தான் இந்தியாவோட முதல் சட்ட நூலா கருதப்படுது. அது சமூகம் அப்புறம் அரசாங்கத்துக்கான அடிப்படை விதிகளை, மனிதர்களோட கடமைகளை வகுக்கிற ஒரு நூலா இருந்திருக்கு. சமூக ஒழுங்கா எப்படி பாதுகாக்கிறதுன்னு அது விரிவாக பேசிச்சு. அதோட தொடர்ச்சியா வந்த காலகட்டத்துல இந்த அரசியல் சிந்தனை ஒரு மிக தெரிவான நடைமுறைக்கு உகந்த வடிவத்தை பெறுது. கௌட்டில்யர், அதாவது நாம எல்லாரும் அறிஞ்ச சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கிரேக்க தத்துவ ஞானிகள் பெரும்பாலும் ஒரு இலட்சிய அரசு எப்படி இருக்கணும்னு தத்துவார்த்தமா கற்பனை பண்ணிட்டு இருந்தப்போ சாணக்கியர் ரொம்ப யதார்த்தமா சிந்திச்சார். உண்மைதான். ஒரு அரசன் தன் கஜானாவை எப்படி நிரப்பணும், வரி வசூல் எப்படி இருக்கணும், அண்டை நாடுகளோட எப்படி உறவு வச்சுக்கணும்னு
ஒற்றற்படையை எப்படி சிறப்பா நிர்வகிக்கிறதுன்னு ஒரு அரசோட அன்றாட செயல்பாடுகளுக்கான அத்தனை விதிகளையும் ரொம்ப துல்லியமா அவர் எழுதியிருக்காரு. அதுதான் அர்த்தசாஸ்திரத்தோட தனிச்சிறப்பு. அது வெறும் தத்துவம் கிடையாது, ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு கையேடு, ஒரு மேனுவல் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்ட்னு சொல்லலாம். இந்த ரெண்டு வேறுபட்ட சிந்தனை மரபுகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, மனிதன் எங்க வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பு தேவைப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இதை பத்தி அரிஸ்டாட்டில் தன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற நூல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மனிதன் இயற்கையிலேயே ஒரு அரசியல் விலங்கு, இயற்கையாகவே ஒரு அரசின்றி வாழ்பவன், மனிதகுலத்திற்கு அப்பாற்பட்டவனாகவோ அல்லது கீழானவனாகவோ தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. இந்த வரி பல கோணங்கள்ல நம்மள சிந்திக்க தூண்டுது. ஒரு தனி மனிதனால அரசு அல்லது சட்டம்னு ஒன்னும் இல்லாம காட்டுல தனியா வாழ முடியும்னா அவன் சாதாரண மனிதனா இருக்க முடியாது. ஒன்னு மிருகமா இருக்கணும், இல்ல கடவுளா இருக்கணும். கண்டிப்பா, நீங்க அரசியல்ல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற அரசியல் அமைப்பு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் தீர்மானிக்குது. நீங்க குடிக்கிற தண்ணியோட தரம், வாங்குற பொருட்கள் மேல இருக்கிற வரி, பயணிக்கிற சாலையோட பாதுகாப்புன்னு எல்லாமே அரசாங்கம் அப்படிங்கிற இந்த மாபெரும் அமைப்புக்குள்ள தான் அடங்கி இருக்குன்னு இது உங்களுக்கு உணர்த்துது. இந்த இடத்துல இருந்து நாம நவீன இந்தியாக்குள்ள நுழைவோம். பண்டைய காலத்துல அரசர்களோட கைகள்ல இருந்த அந்த அதிகாரம் இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களாகிய உங்க கைகளுக்கு எப்படி கிடைச்சது? அதுக்கு ஒரு மாபெரும் பாலம் தேவைப்பட்டுச்சு. அந்த பாலம் தான் இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒரு நாடோட அரசாங்கம் எந்த அடிப்படை விதிகளின்படி இயங்குது, அதோட எல்லைகள் என்ன, அந்த அரசாங்கத்துக்கும் குடிமக்களாகிய உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத தெளிவா வரையறுக்கிற நாட்டோட மிக உயர்ந்த சட்டம் இதுதான். இத ஒரு நாடோட இயல்பான செயல்பாட்டுக்கான டிஎன்ஏ அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்து மாதிரி ஒரு சில நாடுகளை தவிர உலகில் உள்ள பெரும்பாலான ஜனநாயக நாடுகள் தங்களுக்குன்னு பிரத்யேகமா எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பை கொண்டிருக்கு. ஆமா, இங்கிலாந்துல எழுதப்பட்ட ஒரு ஒற்றை அரசியலமைப்பு ஆவணம் கிடையாது. அவங்க பல நூற்றாண்டுகளா பின்பற்றி வர்ற மரபுகள், மேக்னா கார்ட்டா மாதிரியான வரலாற்று ஆவணங்கள், அப்புறம் நாடாளுமன்ற சட்டங்களின் அடிப்படையில் இயங்குறாங்க. ஆனா இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ இவ்வளவு பெரிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டை எழுதப்படாத மரபுகளின் அடிப்படையில மட்டும் விட்டுட முடியாதுன்னு நம்ம தலைவர்கள் ரொம்ப உறுதியா நம்பினாங்க. அந்த உறுதியான நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி. பல 100 மொழிகள், பல மதங்கள், கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஒரே சட்டத்தின் கீழே கொண்டு வரது சாதாரண காரியம் கிடையாது. 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள்னு நீண்ட நெடிய விவாதங்கள், உலக நாடுகளோட பல்வேறு அரசியலமைப்புகள்ல உள்ள சிறந்த கூறுகளை ஆராய்ஞ்சு எடுக்கப்பட்ட முடிவுகள்னு இது ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு. இறுதியா நவம்பர் 26, 1949 அன்னைக்கு இந்த அரசியலமைப்பு முழுமையா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம அத அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் ஜனவரி 26, 1950 அன்னைக்கு அது முழுமையா நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த நாளை தான் நாம குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அரசியலமைப்போட முகப்புரையில, அதாவது பிரியாம்பிள்ல இருக்கிற வார்த்தைகள் மிக ஆழமானவை. இந்தியாவை ஒரு இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு அது பிரகடனப்படுத்துது. சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இதை நம்ம பள்ளிகள்ல ஒரு பாடமா படிச்சிருப்போம். ஆனா இதோட அன்றாட பயன்பாடு ரொம்ப பெரியது. இந்தியா அப்படிங்கிற நாடு தன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முடிவுகளை தானே எடுக்கும் அதிகாரம் கொண்டது அப்படிங்கிறத இறையாண்மை குறிக்குது. மக்கள் அனைவருக்கும் வளங்கள் சமமா பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிறத சமதர்மம் உணர்த்துது. அரசுக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட மதமும் கிடையாது, எல்லா மதங்களுக்கும் சமமான உரிமை உண்டு அப்படிங்கறத மதச்சார்பின்மை உறுதி செய்யுது. மக்கள் தங்களை ஆள்பவர்களை தாங்களே தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது ஜனநாயகம். நாட்டோட தலைவர் பரம்பரையா வராம மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது குடியரசு. இதைவிட ஒரு நவீன நாட்டை பத்தின தெளிவான அறிமுகம் இருக்க முடியாது. இதை இன்னும் நுணுக்கமா பார்த்தா நம்ம அரசியலமைப்பை எழுதினவங்க ஒரு பலமான அரசாங்கத்தை உருவாக்குறதோட மட்டும் நின்னுடல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை வச்சு எதேச்சாதிகாரமா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக சில மிக முக்கியமான சுதந்திரமான அமைப்புகளை அதனுள்ளேயே அஸ்திவாரம் அமைச்சிருக்காங்க. ஆமா, இந்திய தலைமைச்சு கணக்கு தணிக்கையாளர், அதாவது CAG, பொதுச்சேவை ஆணையங்கள், தலைமை தேர்தல் ஆணையம்னு இவையெல்லாம் அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுல வராம
முற்றிலுமா சுதந்திரமா இயங்குற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு கட்டமைப்பு தான். மக்கள் வரிப்பணம் சரியா செலவிடப்படுதா, ஊழல் எதுவும் நடக்கலையா அப்படிங்கறத உறுதி செய்ய சிஏஜி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. திறமையானவர்களை எந்தவித பாகுபாடும் இல்லாம அரசாங்க பணிகளுக்கு தேர்ந்தெடுக்க பிஎஸ்சி இருக்கு. எந்தவித ஆளுங்கட்சி தலையீடும் இல்லாம நியாயமான முறையில தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் இருக்கு. இவையெல்லாம் ஒரு ஜனநாயகத்தோட காப்பீட்டு திட்டங்கள், அதாவது இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மாதிரி செயல்படுது. அரசாங்கம் ஒருவேளை தடம் புரளும் பட்சத்துல அதை தட்டி கேட்கவும், ஜனநாயகத்தோட வேர்கள் ஆட்டம் காணாம பாதுகாக்கவும் இந்த அமைப்புகள் தான் ஒரு சாதாரண குடிமகனுக்கு உத்தரவாதம் அளிக்குது. அரசாங்கம் எப்படி இயங்குது அப்படிங்கிற தினசரி செயல்பாட்டுக்குள்ள நாம போகும்போது, நிர்வாகத்துறை அப்புறம் சட்டமன்றம் ஆகிய இரண்டோட அதிகார பகிர்வு மிக முக்கியமானது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு இரட்டை தலைமை முறை பின்பற்றப்படுது. அதாவது குடியரசுத் தலைவர் அரசின் தலைவராகவும் பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராகவும் செயல்படுறாங்க. இத சட்டப்பிரிவு 74 உட்பிரிவு 1 ரொம்ப தெளிவா விளக்குது. பிரதமரை தலைவரா கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்கும். இவங்களோட வேலை குடியரசுத் தலைவருக்கு உதவுவதும் ஆலோசனை வழங்குவதும் தான். குடியரசுத் தலைவர் தன் அதிகாரங்களை இந்த அமைச்சரவையோட ஆலோசனையின் அடிப்படையில மட்டுமே செயல்படுத்த முடியும். அதனாலதான் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின்படி மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நாட்டை வழிநடத்தும் உண்மையான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரோட கைகள்லயே இருக்கு. இது ஒரு ரொம்ப நேர்த்தியான அதிகார சமநிலை. இதே கட்டமைப்பு தான் மாநில அளவிலையும் தடையின்றி பின்பற்றப்படுது. மாநிலத்துல ஆளுநர் பேரளவிலான நிர்வாகத் தலைவராகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாக அதிகாரம் கொண்டவராகவும் செயல்படுறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஜனநாயக கூறு ஒன்னு இருக்கு. அதுதான் கூட்டு பொறுப்பு, அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மத்திய அமைச்சரவை கூட்டாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவைக்கு பொறுப்பாகும். அதேபோல மாநில அமைச்சரவை அந்த மாநில சட்டப்பேரவைக்கு பொறுப்பாகும். சரியா சொன்னீங்க. நிர்வாகத்துறையில இருப்பவங்க எந்த கொள்கை முடிவு எடுத்தாலும் அதுக்கு மக்களின் பிரதிநிதிகள் கிட்ட அவங்க நேரடியா பதில் சொல்லியே ஆகணும். அவங்க நினைச்சதையெல்லாம் எதேச்சியா செஞ்சிட முடியாது. அதிகாரங்கள் ஒரு தனிநபர்கிட்ட குவிஞ்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மிகச் சிறந்த தடுப்பு முறை இது. அடுத்து சட்டம் இயற்றும் இடமான சட்டமன்றத்துக்கு வருவோம். நம்ம இந்திய நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டது. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை கொண்ட மக்களவை மற்றும் மாநிலங்களோட பிரதிநிதிகளை கொண்ட மாநிலங்களவை. ஒரு சட்டம் உருவாக்கப்படும்போது அது பல தரப்பட்ட மக்களோட பார்வையிலையும் விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஈரவை முறை பின்பற்றப்படுது. இந்த இடத்துல நம்ம அரசியலமைப்போட மிக சிறப்பான ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா ஒற்றையாட்சி அம்சங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி கட்டமைப்பை பின்பற்றுறது. இதை நாம ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். கூட்டு குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறைகள், தனித்தனி பொறுப்புகள் இருக்கும். அவங்க அதை சுதந்திரமா கையாளுவாங்க. ஆனா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பொருளாதார சிக்கலோ இல்ல வெளியிலிருந்து ஒரு நெருக்கடியோ வரும்போது குடும்பத் தலைவர் முடிவெடுப்பார். அதே போலதான் நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் இடையே சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் 3 பட்டியல்களா ரொம்ப தெளிவா பிரிக்கப்பட்டிருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகார பகிர்வு ஒரு மிக சிறந்த ஏற்பாடுதான். ஆனா உலகமும் தொழில்நுட்பமும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒருவேளை அந்த அதிகார பட்டியல்ல இல்லாத ஒரு புதிய துறை இப்போ உருவானா என்ன பண்றது? அது ஒரு நல்ல கேள்வி. அரசியலமைப்பு எழுதப்பட்ட 1950கள்ல இணையவழி குற்றங்கள், செயற்கை நுண்ணறிவு இல்ல விண்வெளி வர்த்தகம் பத்தியெல்லாம் யாருமே நினைச்சு பார்த்திருக்க வாய்ப்பில்ல. இது போன்ற காலப்போக்குல உருவாகும் புதிய விஷயங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல வரும் அப்படிங்கிற கேள்வி இயற்கையாகவே எழும். அந்த தீர்க்க தரிசனமும் அரசியலமைப்பு உருவாக்குன அறிஞர்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி பட்டியல்ல இல்லாத எஞ்சிய அதிகாரங்கள், அதாவது ரெசிஜுவல் பவர்ஸ், நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்குன்னு அவங்க தெளிவா வரையறுத்துட்டாங்க. தேசத்தோட ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காலம் மாறும்போது அதுக்கேற்ப சட்டங்களும் மாறணும் அப்படிங்கறத உணர்ந்து அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரத்தையும் அவங்க நாடாளுமன்றத்துக்கிட்டேயே வழங்கியிருக்காங்க. அதனாலதான் பல தசாப்தங்களை தாண்டியும் இந்த அரசியலமைப்பு ஒரு இறுகிப்போன கல்லா இல்லாம காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு உயிர்ப்புள்ள ஆவணமா இன்னைக்கும் செயல்பட்டு இருக்கு. சட்டம் இயற்றுபவர்கள் ஒரு பக்கம், அதை செயல்படுத்துபவர்கள் ஒரு பக்கம். ஆனா இந்த சட்டங்கள் அரசியல் அமைப்பின்படிதான் இருக்கான்னு பார்க்கவும், மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் மீறப்படாம பாதுகாக்கப்படுதான்னு கண்காணிக்கவும் ஒரு நடுநிலையான அமைப்பு வேணும் இல்லையா? அதுதான் நீதித்துறை. இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பு செயல்படுது. இதோட உச்சபட்ச அமைப்பா புதுடெல்லியில உள்ள உச்சநீதிமன்றமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள உயர்நீதிமன்றங்களும் ஒரு வலுவான அடுக்குமுறையை கொண்டிருக்கு.
அவற்றின் கீழ் இயங்கும் மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்றங்களும் இருக்கு. எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்புக்கு முரணா இருந்தா அது செல்லாதுன்னு அறிவிக்கும் அதிகாரம் இந்த நீதித்துறைக்கு இருக்கு. நிர்வாக பிரிவுகளை பார்த்தோம்னா புதுதில்லியை தலைநகராக கொண்ட இந்தியா நிர்வாக வசதிக்காக இப்போ 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, இத்தனை கோடி மக்கள், பல 100 மொழிகள், வேறுபட்ட குவியல் அமைப்புகள், இத்தனையும் ஆகஸ்ட் 15, 1947ல பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து நாம வாங்கின சுதந்திரத்துக்கு பிறகு ஒற்றை சரடில் கட்டப்பட்ட மலர்கள் போல ஒரே நாடா இன்னிக்கும் உறுதியா நிக்குது. அதோட முழு பெருமையும் நமது அரசியலமைப்பையே சாரும். சுதந்திரம் பத்தி பேசும்போதே நமது தேசிய கொடியோட நினைவு தான் இயல்பா வருது. மேல குங்குமப்பூ நிறம், நடுவுல வெள்ளை, கீழே பச்சேன்னு சம அளவில் அமைஞ்ச மூவர்ண கொடி. பலரும் மூவர்ண கொடி என்றதும் அதோட நிறங்களை பத்தி மட்டுமே சிந்திக்கிறாங்க. ஆனா அந்த வெள்ளை பட்டையின் நடுவுல உள்ள கடற்படை நீல நிற சக்கரம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தத்துவத்தை குறிக்குது. அரசியலமைப்பு நிர்ணய சபையில கொடிய வடிவமைச்சப்போ காந்தியடிகளோட ராட்டினத்தை நடுவுல வைக்கலான்னு ஒரு விவாதம் வந்துச்சு. ஆனா இறுதியா சாரநாத்துல உள்ள அசோகர் தூண்ல இருக்கிற 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. சக்கரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியான இயக்கத்தோட குறியீடு. ஒரு நாடு தேங்கி விடக்கூடாது. காலத்தின் சுழற்சிக்கு ஏற்ப புதிய சிந்தனைகளை நோக்கி முன்னோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்தது. அது தர்மத்தோட வழியில அமைதியா நடக்கணும் அப்படிங்கறதையும் அது சொல்லுது. அதே போல ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அப்புறம் அக்டோபர் 2 மகாத்மா காந்தியோட பிறந்தநாளான காந்தி ஜெயந்தின்னு இந்த 3 நாட்களையும் நம்ம நாடு தேசிய நாட்களா அறிவிச்சு பெருமைப்படுத்துது. பண்டைய கிரேக்கத்தோட போலிஸ், அப்புறம் சோபிஸ்டுகளின் ஆரம்பகால சிந்தனைகள், அரிஸ்டாட்டிலின் தத்துவங்கள்னு பயணிச்சோம். அப்புறம் இந்தியாவோட முதல் அரசியல் சிந்தனையாளரான மனு மற்றும் கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் வரை அரசியல் அறிவியலோட ஆணிவேர ஆழமா பார்த்தோம். அதுக்கு பிறகு நவீன இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ஒரு நாட்டை இயக்கும் அடிப்படை சட்டமான அரசியலமைப்போட உருவாக்கம், அதோட முகப்புரையில உள்ள வார்த்தைகளோட பொருள் எல்லாத்தையும் பார்த்தோம். நிர்வாகத்துறை, அப்புறம் சட்டமன்றத்தோட பொறுப்புக்கூறல், கூட்டு குடும்பம் மாதிரியான நம்ம கூட்டாட்சி தத்துவம், எஞ்சிய அதிகாரங்கள் மற்றும் நமது தேசிய சின்னங்களோட பின்னணின்னு பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசிட்டோம். இந்திய அரசியலமைப்பு, நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவானது, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான நம்ம மிஷன். ஆமா, ஒரு 1600கள்ல ஏதோ வியாபாரம் பண்றதுக்காக வந்த ஒரு சின்ன குரூப் எப்படி பல நூற்றாண்டுகள் தாண்டி ஒரு மாபெரும் தேசத்தோட சட்ட திட்டங்களையும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடித்தளத்தையும் அமைச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இது வெறும் தேதிகளை மனப்பாடம் பண்ற வரலாறு கிடையாது. இது ஒரு எவல்யூஷன். நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரங்கள் எல்லாமே ஒரு சாதாரண கமர்ஷியல் கம்பெனி எப்படி ஒரு நாட்டை ஆள்ற அரசாங்கமா மாறுச்சு, அப்புறம் எப்படி ஒரு பேரரசு அந்த பொறுப்பை அவங்க கையில எடுத்தாங்க, ஃபைனலா அந்த காலனித்துவ அடித்தளத்துல இருந்து ஒரு சுதந்திர இந்தியா தனக்கான ஒரு அரசமைப்பை எப்படி டிசைன் பண்ணிச்சு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப தெளிவா காட்டுது. அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சாதாரண வர்த்தக ஒப்பந்தத்துல ஆரம்பிச்சு உலகின் மிகப்பெரிய ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இது எப்படி உருமாறுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். கரெக்ட். சரி, ஓகே, இத விரிவாக பார்ப்போம். 1600ஆம் வருஷம் இங்கிருந்து தான் இந்த மொத்த கதையும் ஆரம்பிக்குது. லண்டன்ல இருக்கிற சில வியாபாரிகள் ஒன்னா சேர்ந்து கிழக்கிந்திய நாடுகள்ல வியாபாரம் பண்றதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போ இருந்த ராணி முதலாம் எலிசபெத் அவங்களுக்கு ஒரு சார்ட்டர், அதாவது ஒரு பிரத்யேக பட்டயம் கொடுக்கறாங்க. அந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் மூலமா இந்தியாவுல வியாபாரம் செய்யற முழு மொனோபொலி உரிமையும் அந்த கம்பெனிக்கு கிடைக்குது. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அரசி ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் கம்பெனிக்கு மட்டும் உலகத்தோட இன்னொரு மூலையில போய் பிசினஸ் பண்றதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸை எழுதி கொடுக்கறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆரம்பத்துல அவங்க நோக்கம் என்னவோ வெறும் ட்ரேட் மட்டும்தான். மிளகு, பருத்தி, பட்டு இதெல்லாம் இந்தியா இருந்து கம்மி விலைக்கு வாங்கி ஐரோப்பால அதிக விலைக்கு விற்கிறது. அவ்வளவுதான் அவங்க பிசினஸ் மாடல். ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டுகளுக்கு, அதாவது 1600ல இருந்து ஒரு 1765 வரைக்கும் அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா மட்டுமே செயல்பட்டாங்க. அவங்க லாபம் சம்பாதிச்சாங்க, ஃபேக்டரி கட்டினாங்க, அதை பாதுகாக்கிறதுக்குன்னு சின்னதா ஒரு படையும் வச்சுக்கிட்டாங்க. ஆனா 1765ல ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஷிஃப்ட் நடக்குது. ஆமா, அதேதான்.
அது வரைக்கும் பொருளை வாங்கி வித்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு புது பவரை கையில் எடுக்கிறாங்க. வங்காளம், பீகார், ஒரிசா இந்த 3 மிகப்பெரிய மாகாணங்களோட திவானி உரிமையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்குது. திவானி உரிமைனா அந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்து நிலவரி வசூலிக்கிற உரிமையும் சிவில் வழக்குகளை விசாரிக்கிற நீதி அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்குது. ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ். எக்ஸாக்ட்லி. ஒரு கமர்ஷியல் கம்பெனிக்கு ஒரு நாட்டோட டாக்ஸ் கலெக்ட் பண்ற பவர் கிடைக்குது. இது உலக வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன், உதாரணத்துக்கு ஒரு அமேசான் இல்ல கூகுள், திடீர்னு இந்தியாவுக்கு வந்து இனிமேல் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 3 மாநிலங்கள்ல நாங்க தான் மக்கள்கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், லேண்ட் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற கோர்ட்டுகளையும் நாங்களே நடத்துவோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. இது எவ்வளவு அபத்தமாவும் அதிர்ச்சியாவும் இருக்குமோ அதுதான் 1765ல நடந்திருக்கு. லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு நாட்டை ஆள்ற பிராந்திய சக்தியா, அதாவது டெரிட்டோரியல் பவரா மாறின அந்த பாயிண்ட் தான் பிரிட்டிஷ் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு வைக்கப்பட்ட முதல் செங்கல். அந்த எம்என்சி அனாலஜி ரொம்ப பெர்ஃபெக்ட்லி ஃபிட் ஆகுது. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்? அவங்களோட அல்டிமேட் கோல் லாபம் மட்டும்தான், மக்களோட வெல்பீயிங் கிடையாது. டாக்ஸ் வசூலிக்கிற உரிமையை வச்சுக்கிட்டு கம்பெனி அதிகாரிகள் இஷ்டத்துக்கு மக்களை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. கம்பெனி அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில பயங்கரமா சம்பாதிச்சு லண்டனுக்கு திரும்பி கோடீஸ்வரர்களா செட்டில் ஆனாங்க. ஆனா கம்பெனி நஷ்டத்துல போச்சு. கரெக்ட். ஐரானிக்கலி அந்த கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்டே லோன் கேட்கிற நிலைமைக்கு கம்பெனி போயிடுச்சு. இந்த முரண்பாடு தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை உசுப்பி விடுது. ஒரு பிரைவேட் கம்பெனி கையில இவ்ளோ பெரிய நிலப்பரப்பை அப்படியே விட்டுட முடியாதுன்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அதனால தான் 1773ல இருந்து ஒரு புது சகாப்தம் ஆரம்பிக்குது. அத கம்பெனி ரூல், அதாவது கம்பெனி ஆட்சி காலம்னு சொல்றோம். ஆமா, 1773ல பிரிட்டிஷ் அரசாங்கம் முதல் முறையா உள்ள நுழைஞ்சி ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஏப்பா கம்பெனி, நீ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது, உன்னை ரெகுலேட் பண்றதுக்கு நாங்க சில ரூல்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனியோட நிர்வாகத்தை ஒரு சட்ட ரீதியான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க. கவர்னர் ஜெனரல்னு ஒரு போஸ்ட் உருவாக்குறது, சுப்ரீம் கோர்ட் ஒன்று செட்டப் பண்றதுன்னு நிர்வாகத்தை கொஞ்சம் கொஞ்சமா சென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீகல் ஃப்ரேம்வொர்க் செட் பண்றாங்க. ஆமா, இது 1773ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து பல சார்ட்டர் ஆக்ட்ஸ் மூலமா 1858 வரைக்கும் தொடருது. கம்பெனியோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட கண்ட்ரோலை அதிகப்படுத்திட்டே வராங்க. எக்ஸாக்ட்லி. இந்த 1773 to 1858 காலகட்டம் ரொம்ப குரூஷியல். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்குற சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்கான பேஸ்மெண்ட் இங்க தான் போடப்படுது. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், நிர்வாகம் எப்படி இருக்கணும், சட்டங்கள் எப்படி ஏற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃப்ரேம்வொர்க்கை பிரிட்டிஷார் தங்களுக்கே தெரியாம இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. ஆனா இது யாருக்காக பண்ணாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. கரெக்டான கேள்வி. இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த சட்டங்கள் எல்லாமே இந்தியர்களை ரூல் பண்றதுக்காகவும் அவங்கள அடக்கி வைக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டதே தவிர மக்களோட முன்னேற்றத்துக்காக கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரீம் சுரண்டல், மத நம்பிக்கைகள்ல தலையிடுறது, மன்னர்களின் வாரிசுரிமையை பறிக்கிறதுன்னு கம்பெனியோட அட்ராசிட்டிஸ் ஒரு கட்டத்துல லிமிட் கிராஸ் பண்ணிடுச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்த கோபம், அதிருப்தி எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எரிமலையா வெடிக்குது. அதுதான் 1858ல நடந்த சிப்பாய் கலகம் அல்லது முதல் சுதந்திர போர். ஆமா, ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். இது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட அடிக்களத்தையே சும்மா ஆட்டி பாத்துருச்சு. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சது அப்படிங்கிற லெவலுக்கு பிரிட்டிஷார் பயந்துட்டாங்க. இந்த கலகத்தை அவங்க அடக்கினதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமேலும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நம்பி இவ்ளோ பெரிய நாட்டை விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் இந்த 1858ஆம் ஆண்டு கலகத்தோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. 1858ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மொத்தமா கலைக்கிறாங்க. 650 வருஷமா இந்தியாவை ஆட்டி படைச்ச ஒரு கம்பெனியோட ஆட்சி ஒரே கையெழுத்துல முடிவுக்கு வருது. அப்படியே பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமா, அதுக்கப்புறம் இந்தியாவின் நிர்வாகம்
நேரடியா பிரிட்டிஷ் அரசாட்சி, அதாவது பிரிட்டிஷ் கிரவுன் கைக்கு போகுது. அதன்படி பிரிட்டன் ராணியே இனிமேல் இந்தியாவின் மகாராணி. இதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒரு மந்திரி பதவியை உருவாக்கி இந்தியாவை நேரடியா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வைஸ்ராய் பதவியும் அப்பதான் வருது இல்லையா? கரெக்ட். இந்தியால அவங்க சார்பா ஆட்சி செய்ய வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு பதவியையும் உருவாக்குறாங்க. ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூம்ல இருந்து நடந்த ஆட்சி மாறி இப்ப நேரடியா ஒரு ஏகாதிபத்திய அரசாங்கத்தோட ஆட்சி ஆரம்பமாகுது. இந்த பிரிட்டிஷ் நேரடி அரசாட்சி 1858ல தொடங்கி இந்தியா சுதந்திரம் பெற்ற 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷ காலகட்டம். இந்த பீரியட்ல தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்தியாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக வரிசையா பல சட்டங்களை கொண்டு வர்றாங்க. நிறைய கவுன்சில் ஆக்ட்ஸ் வருது. ஆமா, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861, அப்புறம் 1892, 1909, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, 1935 அப்படின்னு நிறைய சட்டங்கள் பாஸ் பண்றாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க இந்த சட்டங்களை கொண்டு வந்தது அவங்களோட அதிகாரத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான். ஆனா இந்த சட்டங்கள் மூலமா அவங்க இந்தியால ஒரு ரெப்ரசன்டேஷன் சிஸ்டமை அறிமுகப்படுத்திட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்தியர்களை சேர்த்தாங்க. ஆமா, சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை கொண்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்தியர்களுக்கும் அதுல இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டையே இங்க மெதுவா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தட்ஸ் தி கோர் ஆஃப் திஸ் ஹோல் ஜர்னி. இந்த சட்டங்கள் மூலமா பிரிட்டிஷார் உருவாக்கின அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க், அதாவது கவுன்சில்கள், பட்ஜெட் விவாதம், மாகாண அரசாங்கங்கள், இது எல்லாமே பிரிட்டிஷ் மாடல்ல அமைக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர். அவங்க இதை எதுக்கு செஞ்சாங்க? இந்தியர்களோட கோபத்தை தணிக்கிறதுக்காகவும், பாருங்க உங்களுக்கும் ஆட்சியில பங்கு தரோம் அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்குறதுக்காக தான். ஒரு சமாதானம் பண்ற மாதிரி. அதேதான். ஆனா நம்ம இந்திய தலைவர்கள் இந்த சிஸ்டம்குள்ளேயே போய் பார்லிமெண்டரி சிஸ்டம் எப்படி வேலை செய்து, ஒரு அரசாங்கம் எப்படி சட்டம் இயற்றுது அப்படிங்கிற வித்தைய ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டாங்க. அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஆகஸ்ட் 15, 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு நாட்டை எப்படி நடத்துறது, யாரு டாக்ஸ் வசூலிப்பா, போலீஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும், கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதுக்கெல்லாம் ஒரு ரூல் புக் வேணும் இல்லையா? அதுதான் கான்ஸ்டிடியூஷன். கண்டிப்பா, அது ரொம்ப அவசியம். இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது 1947ல சுதந்திரம் கிடைச்ச உடனே திடீர்னு ஒரு ராத்திரியில உட்கார்ந்து எழுதப்பட்ட ஒன்றும் கிடையாது. நம்ம அரசியலமைப்போட பல முக்கியமான அம்சங்கள், கொள்கைகள், நிர்வாக அமைப்புகள், இது எல்லாமே நம்ம இதுவரைக்கும் பேசின இந்த பிரிட்டிஷ் காலத்து சட்டங்கள்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா சொல்லணும்னா 1935ல பிரிட்டிஷார் கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த சட்டம் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு மிக முக்கியமான ப்ளூ பிரிண்டா அமைஞ்சது. அது 100க்கு 100 உண்மை. சுதந்திரம் நெருங்கிட்டு இருந்த டைம்ல, அதாவது 1946லயே நமக்கான ஒரு அரசியல் அமைப்பை நாமளே உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டு ஒரு அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி அமைக்கப்படுது. இந்தியா முழுவதிலும் இருந்து பல தலைவர்கள், சட்ட வல்லுநர்கள் இந்த சபையில ஒன்னு கூடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த டாஸ்க் ரொம்ப பெரிய டாஸ்க், ரொம்பவே பிரம்மாண்டமானது. ஒரு பக்கம் பிரிட்டிஷார் விட்டுட்டு போன அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னொரு பக்கம் பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த சமூகம் இருக்கு. இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? பிரிட்டிஷ் சட்டங்கள்ல இருந்த சென்ட்ரலைஸ்டு பவர், நிர்வாக கட்டமைப்பு, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் சட்டங்கள்ல இல்லாத ஒன்னை இவங்க ஆழமா உள்ள சேர்த்தாங்க. டெமோக்ரசி. ஆமா, அதுதான் ஜனநாயகம் மற்றும் அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. 1946ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம், 11 செஷன்ஸ், 114 நாட்கள் விவாதம் நடந்துச்சு. நம்ம கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளியில நடந்த ஒவ்வொரு விவாதமும் அவ்வளவு அனல் பறக்கும். ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு ஆர்டிகிளையும் அலசி ஆராய்ஞ்சு நமக்கான கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்ணாங்க. ரொம்ப டீடைல்டா ஒர்க் பண்ணாங்க. ஆமா, அவங்க சும்மா பிரிட்டிஷ் சட்டங்களை காப்பி பேஸ்ட் பண்ணல. உலகத்துல இருக்கிற பல நாடுகளோட அரசியலமைப்பு படிச்சு அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம இந்திய சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சாங்க. அமெரிக்கால இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பிரிட்டன்ல இருந்து பார்லிமெண்டரி சிஸ்டம், அயர்லாண்ட்ல இருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெர்ஃபெக்டான பிளெண்டா உருவாக்குனாங்க. அப்படி செதுக்கப்பட்ட அந்த மாபெரும் அரசியலமைப்பு தான் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு முழுமையா நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த நாள தான் நாம இன்னைக்கு குடியரசு தினமா செலிப்ரேட் பண்றோம். இந்த மொத்த ப்ராசஸ்லயும் நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில இருந்த தலைவர்களோட விஷன். அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது திடீர்னு எல்லா பழைய சிஸ்டமையும் தூக்கி போட்டுட்டு பிராக்டிக்கலா சாத்தியமில்லாத ஒரு புது சிஸ்டமா அவங்க ட்ரை பண்ணல. மக்களுக்கு பரிச்சயமான, ஏற்கனவே இந்திய மண்ணுல ரியாலிட்டியா இயங்கிட்டு இருந்த அந்த பார்லமெண்டரி சிஸ்டமே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுல கொலோனியல் ஆதிக்கத்தை தூக்கிட்டு மக்களாட்சிய உள்ள வச்சாங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றி. இது அப்படியே ஒரு செகண்ட் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். 1600ல ஒரு பிரைவேட் கம்பெனியா வெறும் வியாபாரம் பண்ண வராங்க. 1765ல திவானி உரிமை வாங்கி டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு டெரிட்டோரியல் பவரா மாறுறாங்க. 1873ல ஆரம்பிச்ச கம்பெனி ஆட்சியில கொஞ்சம் கொஞ்சமா பவரை சென்ட்ரலைஸ் பண்றாங்க. 1858 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் கம்பெனி ஆட்சி மொத்தமா அபாலிஷ் பண்ணப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியா ஆட்சியை பிடிக்குது. ஆமா, கம்ப்ளீட் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் அடுத்த 90 வருஷத்துக்கு பல்வேறு சட்டங்கள் மூலமா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீகல் ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்குறாங்க. ஃபைனலா இந்த மாபெரும் வரலாற்று தொடர்ச்சியோட உச்சகட்டமா 1946ல கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி ஃபார்ம் ஆகி 1950ல உலகின் மிகப்பெரிய ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா அது மலருது. வியாபாரத்துக்காக போடப்பட்ட ஒரு ஒற்றை பேப்பர் சார்ட்டர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கான மக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் அரசியல் அமைப்பா எப்படி உருமாறுச்சு அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட். ஆமா, கண்டிப்பா. ஒரு சாதாரண வர்த்தக குழுவின் கைகளிலிருந்து அதிகாரம் எப்படி மெல்ல மெல்ல ஒரு முறையான பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இரும்பு கரங்களுக்குள் சென்றது, இதை புரிந்து கொள்ள இந்த சட்டம் ஒரு மாபெரும் திறவுகோல். மிக சரியான வார்த்தை, திறவுகோல். இன்றைய நவீன நிர்வாக கட்டமைப்பும் மையப்படுத்தப்பட்ட அதிகாரமும் எப்படி, எப்போது, எதற்காக போடப்பட்டது என்பதை நாம் இன்று விரிவாக பேசப் போகிறோம். சரி, இத விரிவாக பார்ப்போம். நம்மிடம் உள்ள ஆதாரங்களின்படி இந்த 1773ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டத்திற்கு 3 மிக முக்கியமான அரசியலமைப்பு சிறப்புகள் இருக்கின்றன. அந்த கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஆமாம். முதலாவதாக, இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் விவகாரங்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த முதல் வரலாற்று சிறப்புமிக்க படி இதுதான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை சற்று ஆழமாக பாருங்கள். ஒரு நிறுவனம் தன்னிச்சையாக செயல்பட்டு தனக்கென ஒரு இராணுவத்தை வைத்துக்கொண்டு வரம்புகளை மீறிச் செல்லும்போது தாய்நாட்டின் அரசாங்கம் தலையிடுகிறது. அதாவது போதும், இனி விளையாட்டு ஏன் விதிகளின்படிதான் நடக்கும் அப்படின்னு கடிவாளம் போடும் நிகழ்வு இது. மிகச்சரி. இரண்டாவதாக, கம்பெனியின் அரசியல் மற்றும் நிர்வாகச் செயல்பாடுகள் முதல் முறையாக அரசாங்கத்தால் வெளிப்படையாக அங்கீகரிக்கப்பட்டன. இதுவும் பெரிய விஷயம்தான். மூன்றாவதாக, இதுதான் இந்தியாவில் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்திற்கான அடித்தளத்தை அமைத்தது, அந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 1773ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் நிலைப்பாடே வேறு. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க இல்லையா? ஆமாம், அவர்கள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு தன்னிச்சையான வணிக அமைப்பாகவே இருந்தார்கள். அவர்களின் ஒரே நோக்கம் லாபம் ஈட்டுவது மட்டும்தான். லாபம் மட்டும்தான் அவங்க குறிக்கோள். அதற்காக அவர்கள் உள்ளூர் மன்னர்களிடம் ஒப்பந்தம் போடுவார்கள், தேவைப்பட்டால் போர் தொடுப்பார்கள், நிலங்களை கைப்பற்றுவார்கள். ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கமே இவர்களை பார்த்து மிரண்டு போனது. ஒரு வியாபாரி மன்னனாவது அரச மிரள வைக்கும் தானே? கண்டிப்பா. ஒரு லாபம் ஈட்டும் வணிகக் குழு ஒரு தேசத்தை ஆளும் நிர்வாகக் குழுவாக மாறுவதை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சட்டத்தின் மூலம்தான் முதல் முறையாக பதிவு செய்தது. அபிஷியலா ரெக்கார்ட் பண்றாங்க. அதாவது, நீங்கள் இனி வெறும் வியாபாரிகள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களை ஆளும் ஆட்சியாளர்கள். அதனால் உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் செயல்பட முடியாது, உங்களுக்கான சட்டதிட்டங்களை நாங்கள்தான் வகுப்போம் என்று பிரிட்டன் நாடாளுமன்றம் மிகத் தெளிவாக உலகிற்கு அறிவித்த தருணம் இது. அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைதான். வெறும் வியாபாரிகளாக இருந்தவர்கள் அதிகாரப்பூர்வமாக அரசியல்வாதிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் உருவெடுத்ததை சட்டம் அங்கீகரிக்கிறது. ஆமாம். சரி, கம்பெனியின் இந்த புதிய அரசியல் முகத்தை முறைப்படுத்த இந்த சட்டத்தில் சில குறிப்பிட்ட அம்சங்கள் சேர்க்கப்பட்டன. அதில் முதல் அம்சத்தை பார்ப்போம். சொல்லுங்கள். அதுவரை வங்காளத்தை நிர்வகித்து வந்த பதவியின் பெயர் வங்காளத்தின் ஆளுநர். ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் அந்த பதவி வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்று மிகப்பெரிய அளவில் தரம் உயர்த்தப்பட்டது. ஆங்கிலத்தில் இதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்று சொல்வார்கள். ஆமாம், அது மட்டுமல்ல,
இவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஒரு தனிமனிதர் சுமக்க முடியாது என்பதற்காக அவருக்கு உதவ 4 உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு நிர்வாக குழுவும் உருவாக்கப்பட்டது. அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். சரியாகச் சொன்னீர்கள். இந்த மாபெரும் பொறுப்பை, அதாவது வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் என்ற பதவியை ஏற்ற முதல் நபர் கர்னல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த வரலாற்று தகவலை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், முதல் ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அந்த 4 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு என்பது மிகவும் தந்திரமாக செதுக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. அது எப்படி தந்திரமான ஏற்பாடு என்று சொல்றீங்க? தலைமை ஆளுநருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இருந்தாலும் அவர் தன்னிச்சையாக எதையும் செய்துவிட முடியாது. இந்த குழுவின் ஆலோசனைகளை கேட்க வேண்டிய கட்டாயத்தை இந்த சட்டம் உருவாக்கியது. ஓஹோ, அப்போ தனி மனித அதிகாரம் குறைக்கப்படுது. ஆமாம். இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்னவென்றால், ஒரு தனி மனிதனின் கையில் ஒட்டுமொத்த அதிகாரமும் வளங்களும் சென்றுவிடக் கூடாது என்பதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் மிக மிக கவனமாக இருந்தது. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். அதிகார பகிர்வு என்ற நவீன ஜனநாயக கோட்பாட்டின் ஒரு ஆரம்ப புள்ளி இது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்னதான் சக்தி வாய்ந்த நபராக இருந்தாலும் அவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் கண்காணிப்பில்தான் இயங்க வேண்டியிருந்தது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. வங்காளத்தின் அதிகாரத்தை மட்டும் அவர்கள் மாற்றி அமைக்கவில்லை. வேறென்ன செஞ்சாங்க? சட்டத்தின் 2வது முக்கிய அம்சத்தை பாருங்கள். அதுவரை பாம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்கள் எப்படி செயல்பட்டு வந்தன தெரியுமா? ரொம்ப சுதந்திரமா இருந்தாங்க. ஆமாம். வங்காள ஆளுநருக்கு எந்த வகையிலும் கீழ்ப்படியாமல் முற்றிலும் சுதந்திரமாக தங்களுக்கு தோன்றியதை செய்து வந்தன. மூவரும் சம அதிகாரத்துடன் செயல்பட்டார்கள். ஆனால் இந்த சட்டம் வந்தவுடன் நிலைமை தலைகீழாக மாறியது. கண்டிப்பா. பாம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் ஆளுநர்கள் அதிரடியாக வங்காளத்தின் தலைமை ஆளுநருக்கு கீழ் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் தன்னாட்சியை இழந்தார்கள். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோமென்றால் அதிகாரம் எப்படி திட்டமிட்டு ஒரே இடத்தில் குவியத் தொடங்கியது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். 3 வேறுபட்ட சுதந்திரமான அதிகார மையங்கள் செயல்படுவது எப்போதுமே ஒரு பேரரசுக்கு ஆபத்துதான். அது எப்படி ஆபத்தாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மெட்ராஸ் மாகாணம் ஒரு உள்ளூர் மன்னரோடு போர் தொடுத்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பொம்பாய் மாகாணம் அமைதி உடன்படிக்கை செய்து வியாபாரம் செய்யும். ஆஹா, இது முரண்பாடான செயல்பாடாச்சே. இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத முரண்பாடான செயல்பாடுகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு பெரும் தலைவலியாகவும் பொருளாதார இழப்பாகவும் இருந்தது. இது வேறற்கவே அதிகார குவியலின் முதல் படியாக இந்த அதிரடி நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள். ஆமாம். மெட்ராஸ் மற்றும் பொம்பாய் மாகாணங்கள் தங்களது சுதந்திர அதிகாரத்தை இழந்து வங்காளத்தின் அதிகாரக் குடையின் கீழ் சுருக்கப்பட்டன. ஆஹா, ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையும் ஒரே மைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் இது. பிரிட்டிஷ் அரசின் மிக நீண்டகால திட்டத்தின் பிள்ளையார் சுழி இதுதான். மிக தெளிவான பார்வை. நிர்வாகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் அடுத்ததாக கை வைத்தது நீதித்துறையில். ஆமாம். அதுதான் இந்த சட்டத்தின் 3வது முக்கிய அம்சம். நிர்வாகம் மட்டும் இருந்தால் போதாது, சட்டத்தை நிலைநாட்ட ஒரு அமைப்பு வேண்டும் என உணர்ந்து 1774ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் நிறுவினார்கள். சுப்ரீம் கோர்ட் இன் கல்கத்தா. ஆமாம். இது ஒரு சாதாரண நீதிமன்றம் அல்ல. ஒரு தலைமை நீதிபதியும் அவருக்கு துணையாக 3 பிற நீதிபதிகளும் நியமிக்கப்பட்ட ஒரு வலுவான அமைப்பு. இந்தியாவில் ஒரு முறையான அரசாங்க கட்டமைப்பு உருவாகிவிட்டதற்கான மிக தெளிவான சான்றே இது. உண்மைதான். நிர்வாகமும் நீதியும் தனித்தனி தூண்குகளாக செயல்படத் தொடங்கிய முக்கியமான தருணம் இது. ஆனா இந்த உச்சநீதிமன்றத்தின் உருவாக்கம் எந்த அளவுக்கு செயல்பட்டது என்பது ஒரு சிக்கலான விவாதம். அது ஏன் சிக்கலான விவாதம்? ஏனென்றால் இந்த நீதிமன்றம் பிரிட்டிஷ் சட்டதிட்டங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது. சரி, அது ஒரு புறம் இருக்க, இந்த சட்டத்தின் 4வது அம்சத்தை பார்ப்போம். அது என்ன அம்சம்? இது கம்பெனியின் ஊழியர்கள் மீது ஒரு இடி போன்ற தடையை விதித்தது. கம்பெனியின் ஊழியர்கள் எவரும் எந்த ஒரு தனிப்பட்ட சொந்த வணிகத்திலும் ஈடுபடக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அதாவது பிரைவேட் ட்ரேட் செய்யக்கூடாது. ஆமாம். குறிப்பாக உள்ளூர் மக்களிடமிருந்து எந்தவிதமான பரிசுகளையோ அல்லது லஞ்சத்தையோ கட்டாயமாக வாங்கக்கூடாது என்றும் இந்த சட்டம் திட்டவட்டமாக தடை விதித்தது. லஞ்சம் வாங்கக்கூடாது என்று ஒரு நாடாளுமன்ற சட்டத்திலேயே வெளிப்படையாக எழுதுகிறார்கள் என்றால் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், நம்ப முடியாத அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. ஒரு நாட்டின் அரசாங்கம் தனது வியாபாரிகளிடம் தயவு செய்து உள்ளூர் மக்களிடம் லஞ்சம் வாங்காதீர்கள் என்று கெஞ்சாத குறையாக சட்டம் இயற்றுகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது.
ஒரு வணிக நிறுவனத்திற்காக இயற்றப்படும் ஒரு சட்டத்தில் வெளிப்படையாக உங்கள் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிசுகள் பெறக்கூடாது என்று எழுத வேண்டிய அவசரமும் அவசியமும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஏன் வந்தது? நீங்களே சொல்லுங்க, ஏன் வந்தது? இதை நீங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, நம்ப முடியாத அளவுக்கு உள்ளூர் மக்களை சுரண்டி தங்களை வளப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஓ, கம்பெனிக்கு வியாபாரம் பண்றதை விட தங்களுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவர்கள் கம்பெனிக்காக வியாபாரம் செய்வதை விட தங்களுக்கான தனிப்பட்ட வியாபாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளூர் வியாபாரிகளையும் சிறு மன்னர்களையும் மிரட்டி பணம் பறித்தார்கள். கொடுமையான சுரண்டல். இங்கே சாதாரண குமாஸ்தாவாக வரும் ஒரு பிரிட்டிஷ் இளைஞர் சில வருடங்களில் மாபெரும் செல்வந்தராக ஊழல் பணத்தோடு இங்கிலாந்து திரும்புவார். ஆஹா, அங்க போய் பெரிய பணக்கார மாதிரி வாழ்றது. ஆமாம், அங்கே அவர்களை நவாப்கள் என்று கேலியாக அழைத்தார்கள். இந்த ஊழலும் முறைகேடுகளும் பிரிட்டன் பொருளாதாரத்தையே அசைத்து பார்க்கும் அளவுக்கு சென்றதாலதான் அதை தடுக்க இவ்வளவு கடுமையான வெளிப்படையான சட்டம் தேவைப்பட்டது. ஆஹா, அப்படியென்றால் உள்ளூர் மக்களின் மீதான அக்கறையால் இந்த லஞ்ச ஒழிப்பு முறை கொண்டு வரப்படவில்லை. சத்தியமா இல்ல. மாறாக கம்பெனி ஊழியர்கள் பிரிட்டனை விட பணக்காரர்களாக மாறுவதை தடுக்கவும் கம்பெனியின் அதிகாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவுமே இது நடந்திருக்கிறது. மிக துல்லியமாக சொன்னீர்கள். அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கம்பெனியின் அதிகாரிகள் மீது இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்து, ஆளுநர்களை ஒருங்கிணைத்து, உச்சநீதிமன்றத்தை அமைத்து, இறுதியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் எதை சாதிக்க நினைத்தது? அவர்களின் இறுதி இலக்கு என்னவாக இருந்தது? அதற்கான தெளிவான விடைதான் இந்த சட்டத்தின் 5வது மற்றும் இறுதி அம்சம். என்ன அது? பிரிட்டிஷ் அரசாங்கம் கம்பெனியின் ஆளும் குழுவான இயக்குநர்கள் குழு, அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீது தனது இரும்பு பிடியை முழுமையாக இறுக்கியது. டைரக்டர்ஸ் மேலேயே கை வச்சிட்டாங்களா? ஆமாம். இந்த சட்டத்தின் மூலம் ஒரு புதிய மிக கடுமையான விதிமுறை கொண்டு வரப்பட்டது. அதன்படி கம்பெனி இனிமேல் இந்தியாவில் உள்ள தனது வருவாய், சிவில் மற்றும் இராணுவ விவகாரங்கள் குறித்த அனைத்து விரிவான அறிக்கைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. அதாவது, நீங்கள் இந்தியாவில் வியாபாரம் செய்கிறீர்களோ ஆட்சி செய்கிறீர்களோ அது உங்கள் இஷ்டம், ஆனால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் எனக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்றாங்க. சரியாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் எவ்வளவு வரி வசூலிக்கிறீர்கள், எந்த ஊரில் இராணுவத்தை குவிக்கிறீர்கள், சிவில் நிர்வாகத்தில் என்ன முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்ற ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரிய வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் கம்பெனியின் ரகசியத்தன்மையை உடைத்துவிட்டது. முற்றிலும் உண்மை. அதுவரை கம்பெனியின் இயக்குநர்கள் குழு லண்டனில் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு தாங்கள் தோராயமாக எடுக்கும் முடிவுகளை வைத்து யாரிடமும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பிரைவேட் கம்பெனியோட ரகசியம் போல அது பாதுகாக்கப்பட்டது. ஆமாம், ஆனால் இப்போது அரசாங்கம் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து விட்டது. வருவாய் எவ்வளவு வருகிறது, இராணுவ தளவாடங்கள் எங்கே செல்கிறன, நிர்வாகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றன என அனைத்தையும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் முழு பார்வைக்கு கொண்டு வருவது கட்டாயமாக்கப்பட்டது. முழுமையான கண்காணிப்பு. இது அரசாங்கம் கம்பெனியின் கழுத்தில் போட்ட மிக வலுவான கடிவாளம். கம்பெனியின் சுதந்திரமான தன்னாட்சி அதிகாரம் மெல்ல முடிவுக்கு வந்து அது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய இயந்திரத்தின் ஒரு கருவியாக மாறத் தொடங்கியதன் அதிகாரப்பூர்வமான ஆரம்பம் இதுதான். வெறும் லாப நோக்கோடு வந்த ஒரு வர்த்தக கம்பெனி மெல்ல மெல்ல ஒரு நாட்டை ஆளும் அரசியல் அமைப்பாக மாறியது. அதன் வரம்பு மீறல்களையும் ஊழலையும் தடுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் 1773இல் ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்து கடிவாளம் போட்டது. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஆமா, இந்த சட்டத்தின் மூலம் வங்காள ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநராக உயர்ந்தார். அந்த முதல் நபர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவருக்கு உதவ 4 பேர் கொண்ட நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. அதேபோல அதிகார குறியலும் நடந்தது. ஆமா, அதுவரை சுதந்திரமாக இருந்த பாம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்கள் தங்களது அதிகாரத்தை இழந்து வங்காளத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. நீதித்துறையை நிலைநாட்ட 1974இல் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் உருவானது. கம்பெனி ஊழியர்கள் மீதான தடையும் முக்கியம். கம்பெனி ஊழியர்கள் உள்ளூர் மக்களிடம் லஞ்சம் வாங்கவோ தனிப்பட்ட வியாபாரம் செய்யவோ கடுமையான தடை விதிக்கப்பட்டது. இறுதியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இயக்குநர்கள் குழு மூலம் கம்பெனியின் ஒட்டுமொத்த வருவாய், சிவில் மற்றும் இராணுவ விவகாரங்கள் அனைத்தையும் தனது நேரடி கண்காணிப்பிற்குள் கொண்டு வந்தது. இன்றும் கூட பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களோ சந்தையில் ஏகபோக ஆதிக்கம் செலுத்தி மக்களின் தரவுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் போது நவீன அரசாங்கங்கள் எப்படி புதிய சட்டங்களை ஏற்றி அவர்களின் சிறகுகளை வெட்டுகின்றன என்பதை நீங்கள் செய்திகளில் பார்க்கிறீர்கள்.
டேட்டா பிரைவசி சட்டங்கள், ஆன்டி ட்ரஸ்ட் சட்டங்கள் என்று பல பெயர்களில் நாம் இதை காண்கிறோம். ஒரு தனியார் நிறுவனம் அரசாங்கத்தை விட பெரிய சக்தியாக வளரும்போது அரசு தலையிட்டு அதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் என்ற இந்த நவீன கால அரசியல் மற்றும் பொருளாதார நிர்வாக நடைமுறையின் வரலாற்று தொடக்கத்தை தான் நாம் 1773இல் காண்கிறோம். 1781ஆம் ஆண்டின் திருத்தச் சட்டம், அதாவது செட்டில்மெண்ட் சட்டம், எப்படி ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து ஆளுநர் ஜெனரல், அவரது குழு மற்றும் கம்பெனி ஊழியர்களுக்கு எப்படி விலக்கு அளித்தது என்பதை பார்க்கும்போது அது ஒரு பெரிய அதிகார போட்டியை சமாளிப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கையாகவே தோணும். ஆமாம், அதிலும் குறிப்பாக வருவாய் வசூல் விவகாரங்கள் கூட உச்சநீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பித்து விட்டன என்பதை நினைத்து பாருங்கள். இங்க மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இது வெறும் தற்காப்பு நடவடிக்கை மட்டுமல்ல. வேறென்னவா இருக்கும்? நிர்வாகத்தையும் நீதித்துறையையும் பிரிப்பதற்கான, அல்லது சொல்லப்போனால் நீதித்துறையை தங்களுக்கு சாதகமாக ஒதுக்கி வைப்பதற்கான ஒரு மிக நுட்பமான ராஜதந்திரம் இது. அதாவது அவங்க வழியில நீதித்துறை குறுக்கிடக்கூடாதுன்னு நினைச்சாங்களா? ஆமா, இதை நீங்க கொஞ்சம் கள யதார்த்தத்தோட பொருத்தி பாருங்க. 1770களில் கல்கத்தாவில் ஆளுநர் ஜெனரலுக்கும் அங்கிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கும் இடையே அதிகார மோதல் உச்சத்தில் இருந்தது. 2 பேருக்கும் இடையில பவர் ஸ்ட்ரகிள் இல்லையா? கரெக்ட். கம்பெனி அதிகாரிகள் வரி வசூல் செய்ய போவார்கள், உள்ளூர் மக்கள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுவார்கள். உடனே நீதிமன்றம் கம்பெனி அதிகாரிகளுக்கு எதிராக தீர்ப்பளிக்கும். இது பிரிட்டிஷ் கம்பெனியின் பணப்புழக்கத்தை நேரடியாக பாதித்திருக்கும். கண்டிப்பா பாதிச்சது. நிர்வாகத்தை சுமூகமாக நடத்துவதற்கு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தின் குறுக்கீடு இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதனாலதான் தங்களுக்கு தாங்களே ஒரு சட்ட பாதுகாப்பை இந்த 1781 சட்டம் மூலமாக உருவாக்கி கொண்டார்கள். மிகச்சரி. கம்பெனி அதிகாரிகள் தங்களது அதிகாரப்பூர்வ கடமைகளை செய்யும்போது நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது என்ற நிலை உருவானது. அப்போ சாதாரண மக்களுக்கு நீதித்துறையோட அணுகுமுறை எப்படி இருந்தது? அதை அப்படியே ஒருதலைப்பட்சமாக விட்டுவிடாமல், கல்கத்தாவில் வசித்த சாதாரண குடிமக்கள் அனைவருக்கும் உச்ச நீதிமன்றம் அதிகார வரம்பை பெற்றது என்ற ஒரு சலுகையும் வழங்கினார்கள். ஒரு பேலன்ஸ் பண்றதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. ஆமாம். இதில் இன்னொரு மிக முக்கியமான சமூக தாக்கமும் இருக்கிறது. என்னது? தீர்ப்புகள் வழங்கப்படும் போது மக்களின் தனிப்பட்ட மதச் சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. அப்படியா? அதாவது ஹிந்துக்களுக்கு ஹிந்து சட்டப்படியும் முஸ்லிம்களுக்கு முகமதிய சட்டப்படியும் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆக ஒருபுறம் தங்களுடைய வரி வசூலுக்கும் அதிகாரத்திற்கும் எந்த இடையூறும் வராமல் தடுத்து கொண்டார்கள். அதே நேரம் உள்ளூர் மக்களின் கலாச்சார மற்றும் மத விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடாமல் பார்த்து கொண்டதன் மூலம் மக்களிடம் பெரிய அளவில் எதிர்ப்பு வராமலும் ஒரு சமநிலையை பராமரித்திருக்கிறார்கள். ரொம்பவே புத்திசாலித்தனமான நகர்வுதான். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா இதில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை ஆளுநர் ஜெனரல் எப்படி தட்டி பறித்தார் என்பதை பார்க்கும் பொழுதுதான் அதிகாரம் எப்படி மையப்படுத்தப்படுகிறது என்பது புரிகிறது. ஆமா, அந்த மேல்முறையீட்டு விஷயத்த சொல்றீங்க. கரெக்ட். மாகாண நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடுகள் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லாமல் நேரடியாக ஆளுநர் ஜெனரல் குழுவிடம் சென்றதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது நீதித்துறைக்கும் மேலான ஒரு அதிகார மையமாக ஆளுநர் ஜெனரலை மாற்றவில்லையா? மிச்சமாக மாற்றியது. இது அதிகாரத்தை ஒரே இடத்தில் மையப்படுத்துவதற்கான மிக தெளிவான முதல் படி. கீழிலை நீதிமன்றங்களின் முடிவுகளை மாற்றும் அதிகாரம் நிர்வாகத்தின் தலைவரிடமே கொடுக்கப்பட்டது என்பது நீதித்துறையின் சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கியது. உண்மைதான். ஆனால் இது கம்பெனிக்குள்ளேயே நடந்த ஒரு அதிகாரப் பகிர்வுதான். இதை தாண்டி பிரிட்டனில் இருந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் கவனித்துக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கம்பெனியின் இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு ஒரு கட்டத்தில் மிரளத் தொடங்கியது. அந்த மிரட்சியின் விளைவுதான் அடுத்த சில ஆண்டுகளில் வந்த மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. 1884ஆம் ஆண்டின் பிட் இந்தியா சட்டத்தை தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஆமாம். இந்த சட்டத்தை பற்றிய குறிப்புகளை படிக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் ஹாஸ்டைல் டேக் ஓவர் போலத்தான் எனக்கு தோன்றியது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. ஒரு கம்பெனி மிகவும் பெரியதாக வளர்ந்து அரசாங்கத்தையே மிரட்டும் அளவுக்கு அதிகாரம் பெறும்போது அரசாங்கம் எப்படி அதன் நிர்வாகக் குழுவை இரண்டாக பிளந்து தன் கட்டுப்பாட்டை கொண்டு வருமோ அதைத்தான் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் செய்திருக்கிறது. ஆமா, வணிகச் செயல்பாடுகள் ஒரு புறம், அரசியல் செயல்பாடுகள் மறுபுறம் என கம்பெனியின் செயல்பாடுகள் மிக தெளிவாக பிரிக்கப்பட்டது. இதன் பின்னணியை நாம் எப்படி புரிந்து கொள்வது?
இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 1784 பிட் இந்திய சட்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் மிக முக்கியமான நகர்வு என்பது புரியும். அதாவது அரசாங்கம் நேரடியாக உள்ளே நுழைகிறது. ஆமா, கம்பெனி இந்தியாவில் பெரும் நிலப்பரப்பை கைப்பற்றி விட்டது, சொந்தமாக இராணுவத்தை வைத்திருக்கிறது, வரிகளை வசூலிக்கிறது. ஆனால் லண்டனில் உள்ள ஒரு வியாபாரிகள் குழு இதை தன்னிச்சையாக நிர்வகிப்பதை பிரிட்டிஷ் அரசாங்கம் விரும்பவில்லை. அதனாலதான் இரட்டை அரசாங்க முறை என்ற ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கினார்கள். கரெக்ட். கம்பெனியின் வணிக விவகாரங்களை வழக்கம் போலவே இயக்குநர்கள் குழு, அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், தொடர்ந்து கவனித்து வரலான்னு சொல்லிவிட்டார்கள். சரி, அப்போ அரசியல் அதிகாரத்துக்கு என்ன பண்ணாங்க? அரசியல், இராணுவம் மற்றும் சிவில் நிர்வாக விவகாரங்களை மேற்பார்வையிட லண்டனில் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற ஒரு புதிய அமைப்பை அரசாங்கம் நேரடியாக உருவாக்கியது. இது ஒரு தந்திரமான முடிவு. கம்பெனிக்கு வணிக சுதந்திரம் இருப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே அதன் அரசியல் அதிகாரத்தின் கடிவாளத்தை அரசாங்கம் தன் கையில் எடுத்துக்கொண்டது. மிகச்சரி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சட்டத்தின் மிக முக்கியமான வரலாற்று தாக்கம் என்னவென்றால், சொல்லுங்க. முதன்முறையாக இந்தியாவிலுள்ள கம்பெனியின் பகுதிகள் இந்தியாவிலுள்ள பிரிட்டிஷ் உடைமைகள் என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டன. பிரிட்டிஷ் உடைமைகள். இந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் ஒரு தேசத்தின் வளங்களை சட்டப்பூர்வமாக உறிஞ்சும் ஆவணம் ஒளிந்திருக்கிறது என்பது இப்போது தெளிவாக புரிகிறது. ஒரு வர்த்தக நிறுவனத்தின் சொத்து அதிகாரப்பூர்வமாக ஒரு பிரிட்டிஷ் பேரரசின் உடைமையாக மாறிய தருணம் இதுதான். கம்பெனியின் விவகாரங்கள் மற்றும் நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு உச்சக்கட்ட அதிகாரம் வழங்கப்பட்டுவிட்டது. கண்டிப்பா. இதன் பிறகு 1786 நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நாம் பேசியே ஆக வேண்டும். இது சட்டத்தின் பரிணாமம் என்பதை விட ஒரு தனி மனிதரின் ஆளுமையால் ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லலாம். நீங்க காரன்வாலிஸ் பிரபுவை பத்தி சொல்றீங்க? ஆமாம். காரன்வாலிஸ் பிரபு வங்காளத்தின் ஆளுநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டபோது அவர் சாதாரண ஆளாக வந்து பதவியில் உட்காரவில்லை. பதவியை ஏற்பதற்கு முன்பாகவே அவர் 2 அதிரடி நிபந்தனைகளை முன்வைக்கிறார். என்னென்ன நிபந்தனைகள்? 1, சிறப்பு நிகழ்வுகளில் தனது சொந்த குழுவின் முடிவையே நிராகரிக்கும் அதிகாரம், அதாவது ஓவர் ரைட் பவர் தனக்கு வேண்டும் என்கிறார். 2, தானே இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் செயல்படுவேன் என்கிறார். ஒரு சிவில் நிர்வாகியிடம் ஒட்டுமொத்த இராணுவ மற்றும் நிர்வாக அதிகாரத்தை குவிப்பதென்பது அந்த சமயத்துல எத்தகைய தாட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவர் ஏன் அப்படி கேட்டார்? காரன்வாலிஸ் பிரபுவின் பின்னணியை பார்த்தால் இதற்கான விடை கிடைக்கும். அவர் வெறும் நிர்வாகி அல்ல, அமெரிக்க சுதந்திரப் போரில் பிரிட்டிஷ் படைகளை வழிநடத்திய ஒரு அனுபவம் மிக்க இராணுவ தளபதி. ஓ, அமெரிக்கால அவங்க அடைஞ்ச சறுக்குகள் ஒரு காரணமா? ஆமாம், அமெரிக்காவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சந்தித்த சறுக்குகளுக்கு பிறகு இந்தியாவில் நிர்வாகத்தை சீர்படுத்தி வலுவான அடித்தளத்தை அமைக்க வேண்டிய கட்டாயம் பிரிட்டனுக்கு இருந்தது. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுமை தேவைப்பட்டது. காரன்வாலிஸ் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குழுமத்தின் முடிவுகளுக்காக காத்திருக்காமல் தன்னிச்சையாக செயல்பட முழுமையான அதிகாரம் இல்லாமல் நிர்வாகத்தை சீர்படுத்த முடியாது என்பதை அவர் உறுதியாக நம்பினார். அதனாலதான் அந்த 2 நிபந்தனைகளையும் முன்வைத்தார். பிரிட்டிஷ் பாராளுமன்றமும் அவரது கோரிக்கைகளை ஏற்று 1786 ஆண்டின் சட்டத்தை இயற்றியது. இது அடிப்படையில் ஒரு தனிமனிதரிடம் அதிகாரத்தை குவிக்கும் ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாகவே தோன்றினாலும், இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை நிலைநிறுத்த அந்தச் சமயத்தில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார அணுகுமுறை தேவைப்பட்டது. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட நபரின் வசதிக்காகவோ அல்லது ஆளுமைக்காகவோ உருவாக்கப்பட்ட சட்டம் அவரோடு முடிந்துவிட்டதா? இல்லவே இல்ல. இதை தெரிந்து கொள்ள நாம் அடுத்த கட்டமான 1793 பட்டயச் சட்டத்துக்குள் நுழைய வேண்டும். பிரிட்டிஷ் நிர்வாகம் காரன்வாலிஸ் பிரபுவின் இந்த நிராகரிக்கும் அதிகாரத்தின் பலனை ருசித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமா, அந்த அதிகாரத்தை அவங்க விட்டு கொடுக்க விரும்பல. ஏன்னா இந்த 1793 சட்டம் அந்த அதிகாரத்தை எதிர்கால ஆளுநர் ஜெனரல்களுக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் அப்படியே நிரந்தரமாக நீட்டிக்குது. அது மட்டுமல்ல, கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமை இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. கீழ்நிலை மாகாணங்களான பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மீது ஆளுநர் ஜெனரலுக்கு கூடுதல் அதிகாரமும் கட்டுப்பாடும் வழங்கப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படுவது அப்பட்டமாக தெரிகிறது. அந்த அவதானிப்பு மிகவும் துல்லியமானது. 1793 சட்டம் என்பது முந்தைய சட்டங்கள் உருவாக்கிய அடித்தளத்தை சிமெண்ட் போட்டு கெட்டியாக்கிய ஒரு நிகழ்வு. ஆனால் இதில் நாம் கவனிக்க தவறும் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான முரண்பாடு இருக்கிறது. என்ன அது?
லண்டனில் இருந்த கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர்களுக்கான ஊதியம் பிரிட்டிஷ் கஜானாவிலிருந்து வழங்கப்படவில்லை, மாறாக இந்திய வருவாயிலிருந்தே வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதியை இதில்தான் கொண்டு வந்தார்கள். அட பாவமே! அதாவது இந்தியாவை அடக்கி ஆள்வதற்காக லண்டனில் உட்கார்ந்து வேலை செய்யும் அதிகாரிகளுக்கும் இந்தியர்களின் வரிப்பணமே ஊதியமாக சென்றதா? கரெக்ட். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் உண்மையான திருப்பத்தை பார்க்க வேண்டுமென்றால் அடுத்த 20 ஆண்டுகள் கழித்து வந்த 1813ஆம் ஆண்டின் பட்டய சட்டத்துக்கு போக வேண்டும். ஓ, அந்த 1793இல் கொடுக்கப்பட்ட 20 வருட முற்றுரிமை முடிவுக்கு வரும் காலகட்டம் அது. ஆமாம். இங்கே கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இந்தியாவில் கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமை ஒழிக்கப்பட்டு அனைத்து பிரிட்டிஷ் வியாபாரிகளுக்கும் இந்திய வர்த்தகம் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது கம்பெனியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இல்லையா? அதுவரை தாங்கள் மட்டுமே தனிப்பெரும் முதலாளிகளாக அனுபவித்து வந்த இந்திய சந்தையின் லாபத்தை பிரிட்டனில் உள்ள மற்ற வியாபாரிகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டிய கட்டாயம் கம்பெனிக்கு உருவானது. ஆனா தேயிலை வியாபாரத்திலும் சீனாவுடனான வர்த்தகத்திலும் மட்டுமே கம்பெனிக்கு முற்றுரிமை தொடர்ந்தது. இதற்கு பின்னால் பிரிட்டனின் உள்நாட்டு அரசியலும் தொழில் புரட்சியும் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன். நிச்சயமா. ஆனால் என் டானத்தை ஈர்த்தது வேறொரு விஷயம். இது வெறுமனே ஒரு வர்த்தகம் சார்ந்த மாற்றம் மட்டுமல்ல, சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பல அதிரடி மாற்றங்களை 1813 சட்டம் கொண்டு வந்ததாக தெரிகிறது. நீங்கள் சொல்வது மிக சரியான புள்ளி. பிரிட்டனில் நடந்த தொழில் புரட்சியால் அங்குள்ள உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மாபெரும் சந்தை தேவைப்பட்டது. அதனால் கம்பெனியின் முற்றுரிமையை உடைக்க அவர்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தார்கள். அது வர்த்தக காரணம். ஆனால் சமூக பார்வையில் இது மிக முக்கியமான பல மாற்றங்களை கொண்டு வந்தது. பிரிட்டிஷ் முடியாட்சியின் இறையாண்மை கம்பெனியின் இந்திய பகுதிகள் மீது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி நிலைநிறுத்தப்பட்டது. அதாவது இது பிரிட்டிஷ் தேசத்தின் நிலம் என்பது ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. ஆமாம். இரண்டாவதாக, மக்களுக்கு அறிவொளி புகட்டும் நோக்கம் என்ற பெயரில் கிறிஸ்தவ மத பரப்புனர்கள் இந்தியாவுக்கு வர முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டனர். இது ஒரு பெரிய கலாசார மாற்றம். அதோடு பிரிட்டிஷ் பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே மேற்கத்திய கல்வியை பரப்ப ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்தது. 1 லட்சம் ரூபாய் என்பது அந்த காலத்தில் பெரிய தொகை. இது வெறும் கல்விக்கான ஒதுக்கீடல்ல, மேற்கத்திய சிந்தனை முறையை இந்தியாவில் விதைப்பதற்கான ஆரம்ப புள்ளி. எக்ஸாக்ட்லி. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அரசாங்கத்தின் மிக முக்கிய அடையாளமான வரி விதிக்கும் அதிகாரத்தை உள்ளூர் அரசாங்கங்களுக்கு இது வழங்கியது. நபர்கள் மீது வரிகளை விதிக்கவும் வரி செலுத்தாதவர்களை தண்டிக்கவும் இந்தியாவிலுள்ள உள்ளூர் அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் நிர்வாக சங்கிலி அடித்தட்டு வரை ஊடுருவத் தொடங்கிவிட்டது. ஆமா. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகிறது. நாம் இப்போது சட்ட பரிணாமத்தின் மிக முக்கியமான கட்டமான 1833 பட்டய சட்டத்தை நெருங்கிவிட்டோம். 1833 சார்ட்டர் ஆக்ட் ஒரு மிகப்பெரிய மைல்கல். இந்த சட்டத்தை பற்றிய குறிப்புகளை ஆராயும்போது எனக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் எழுந்தது. அதுவரை வங்காளத்தின் ஆளுநர் ஜெனரலாக இருந்த பதவி ஒரே அரசாணையில் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஆளுநர் ஜெனரலாக மாறிவிட்டது. வில்லியம் பென்டிங் பிரபு இந்தியாவின் முதல் ஆளுநர் ஜெனரலாக பொறுப்பேற்கிறார். ஒரு வியாபார கம்பெனியின் பிராந்திய அதிகாரி ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தின் தலையெழுத்தையும் நிர்ணயிக்கும் ஏகபோக ஆட்சியாளராக மாறியது சாதாரண விஷயமல்ல. இது ஒரு தேசத்தின் அதிகார கட்டமைப்பையே தலைகீழாக புரட்டி போட்ட நிகழ்வு இல்லையா? கண்டிப்பா. இது பிரிட்டிஷ் இந்தியாவின் வரலாற்றில் அதிகாரமயப்படுத்தலின் உச்சகட்டம் என்றே சொல்ல வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதுவரை பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்கள் ஓரளவு தன்னாட்சியுடன் செயல்பட்டு வந்தன. தங்களுக்கு தேவையான உள்ளூர் சட்டங்களை தாங்களே இயற்றிக்கொள்ளும் அதிகாரம் அந்த மாகாண ஆளுநர்களுக்கு இருந்தது. ஆனா இந்த சட்டம் அதை மாத்திடுச்சு. ஆமா. இந்த 1833 சட்டம் அந்த அதிகாரத்தை ஈவிரக்கமின்றி பறித்துக் கொண்டது. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்கள் தங்களது சட்டம் இயற்றும் உரிமையை முழுமையாக இழந்தன. ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் சிவில், இராணுவ மற்றும் சட்டமியற்றும் முழுமையான அதிகாரம் அந்த ஒரு மனிதரிடம், அதாவது இந்தியாவின் ஆளுநர் ஜெனரலிடம் மட்டுமே குவிக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான நுட்பமான மாற்றத்தை நீங்க கவனிக்கணும். என்ன மாற்றம்? முன்பு ஏற்றப்பட்டவை வெறும் விதிமுறைகள், அதாவது ரெகுலேஷன்ஸ் என்றுதான் அழைக்கப்பட்டன. ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் ஆளுநர் ஜெனரல் இயற்றியவை சட்டங்கள், அதாவது ஆக்ட்ஸ் என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டன. இது ஒரு மிகப்பெரிய சட்டப்பூர்வமான பாய்ச்சல். ஒரு நிர்வாக ஆணைக்கும் ஒட்டுமொத்த தேசத்தையும் கட்டுப்படுத்தும் சட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இது உணர்த்துகிறது.
ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் கிழக்கிந்திய கம்பெனி என்ற அந்த பிரம்மாண்டமான வியாபார நிறுவனத்தின் கதை அத்தோடு முடிந்துவிட்டதாம். ஏதோ மிளகும் பருத்தியும் வாங்க வந்தவர்கள் இப்போது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சட்டம் இயற்றும் அரசாங்கமாக மாறிவிட்டார்கள் என்றால் இனி வியாபாரத்திற்கு அங்கு என்ன வேலை? சரியாக பிடித்தீர்கள். கிழக்கிந்திய கம்பெனியின் வணிகச் செயல்பாடுகள் இந்த சட்டத்தின் மூலம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. அந்த 1813இல் மீதம் விடப்பட்டிருந்த அந்த தேயிலை வியாபாரம், சீன வியாபாரம் கூட முடிவுக்கு வந்துவிட்டதா? ஆமாம், எல்லாமே ரத்து செய்யப்பட்டன. இனி கம்பெனிக்கு வியாபாரம் செய்யும் வேலையே இல்லை. அது முற்றிலும் ஒரு நிர்வாக அமைப்பாக மட்டுமே மாற்றப்பட்டது. ஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாறிடுச்சு. கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்திய பகுதிகள் அனைத்தும் பிரிட்டிஷ் மாட்சிமை பொருந்திய மன்னருக்கும் அவரது வாரிசுகளுக்குமான ஒரு அறக்கட்டளையாக மட்டுமே கம்பெனியால் நிர்வகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதாவது இன்ட்ரஸ்ட்னு சொல்றாங்க. ஆமா, இதை தாண்டி இந்த சட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான முரண்பாடும் உள்ளது. சொல்லுங்க. இந்தியாவில் குடிமை பணி தேர்வுகளில் திறந்த போட்டி முறையை அறிமுகப்படுத்த இந்த சட்டம் ஒரு நேர்மையான முயற்சியை எடுத்தது. கம்பெனியில் உள்ள எந்தொரு பதவியும் வேலைவாய்ப்பும் நிறம், சாதி அல்லது மதத்தின் அடிப்படையில் இந்தியர்களுக்கு மறுக்கப்படக்கூடாது என சட்டம் வரைவு செய்யப்பட்டது. இது ரொம்ப முற்போக்கான விஷயமாச்சே. ஆனா கம்பெனியின் இயக்குநர்கள் குழு இதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த முற்போக்கான ஷரத்து உடனடியாக கைவிடப்பட்டது. லண்டனில் இருந்த இயக்குனர்கள் தங்கள் கைகளில் இருந்த நியமன அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதே இதன் நிதர்சனம். ஆமா, கேட்கவே மிகவும் முரண்பாடாக இருக்கிறது. ஒருபுறம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் மறுபுறம் அதே இந்தியர்களுக்கு நிர்வாகத்தில் பங்கு தர மறுக்கிறார்கள். சிலருடைய சுயநலத்தாலும் அதிகார வேட்கையாலும் ஒரு முற்போக்கான நகர்வு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரம் என்பது என்றென்றும் ஒரு சிலரின் கைகளில் மட்டுமே இருக்க முடியாது என்பதை நாம் 1853 பட்டயச் சட்டத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. 1853 சார்ட்டர் ஆக்ட். ஆமா, 1793 முதல் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தொடர்ச்சியாக இயற்றிய வந்த பட்டயச் சட்டங்களின் வரிசையில் இதுவே கடைசியானது. இந்த சட்டம் நிர்வாக அமைப்பில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது என்றுதான் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஏனென்றால் ஆளுநர் ஜெனரல் குழுவில் அதுவரை ஒன்றாக பிணைக்கப்பட்டிருந்த சட்டமன்றம் மற்றும் நிர்வாகச் செயல்பாடுகள் முதன்முறையாக பிரிக்கப்பட்டன. சட்டம் இயற்றுவதற்காகவே பிரத்யேகமாக 6 புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அது ஒரு மினி பாராளுமன்றம் போலவே செயல்படத் தொடங்கியது. பிரிட்டிஷ் சட்டம் இயற்றும் முறை அப்படியே இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டது போல தெரிகிறதேன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, அந்த 1853 சட்டம் ஒரு மிக முக்கிய அரசியலமைப்பு மைல்கல். இது சாதாரணமான ஒரு மாற்றம் அல்ல. இந்த சட்டம் இயற்றும் மினி பாராளுமன்றம் இந்திய மத்திய சட்டமன்ற குழு என அழைக்கப்பட்டது. ஓஹோ, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் நடைமுறைகளை, அதன் விவாதங்களை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு அமைப்பை அவர்கள் இந்தியாவில் உருவாக்கினார்கள். சரி, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பத்தி என்னாச்சு? அது ஒருபுறம் இருக்க 1833இல் இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த திறந்த போட்டி முறை இந்த 1853 சட்டத்தின் மூலம் ஒரு வழியாக சாத்தியமாக்கப்பட்டது. சூப்பர். குடிமைப் பணிகள் மீதிருந்த இயக்குநர்கள் குழுவின் ஆதிக்கம் உடைக்கப்பட்டு சிவில் சர்வீஸ் தேர்வுகள் அனைவருக்கும் திறக்கப்பட்டன. இதை எப்படி செயல்படுத்துவது என்பதை வரையறுக்கவே 1854இல் புகழ்பெற்ற மெக்காலே குழு அமைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. சட்டம் இயற்றும் அந்த புதிய சட்டமன்ற குழுவில் இந்தியர்களுக்கான குரல் இருந்ததா? நேரடியாக இந்தியர்கள் அதில் இடம்பெறவில்லை என்றாலும் நிர்வாக கட்டளைப்புக்குள் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான மாறுதல் நடந்தது. என்ன அது? புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த 6 உறுப்பினர் கொண்ட சட்டமன்ற குழுவில் முதன்முறையாக லூலூர் மாகாண பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படியா? மெட்ராஸ், பம்பாய், வங்காளம் மற்றும் ஆக்ரா ஆகிய 4 உள்ளூர் மாகாண அரசாங்கங்களும் தலா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை அந்த மத்திய சட்டமன்ற குழுவிற்கு நியமித்தன. இது மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்திலிருந்து மெல்ல மெல்ல மாகாணங்களின் குரலை கேட்கும் ஒரு சிறிய நகர்வாக அமைந்தது. வாவ்! கிட்டத்தட்ட 1870களிலிருந்தே அதிகாரத்தை ஆளுநர் ஜெனரலிடம் குவித்துக் கொண்டே வந்தவர்கள் முதன்முறையாக மாகாண பிரதிநிதிகளை சட்டம் இயற்றும் அவைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமாம், இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். ஆனால் எனது குறிப்புகளை முழுமையாக அலசிய பிறகு இந்த 1853 சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருப்பதை நான் கவனித்தேன். என்ன ட்விஸ்ட் அது? முந்தைய பட்டயச் சட்டங்கள் எல்லாமே கம்பெனியின் ஆட்சிக்கு
20 வருடங்கள் என ஒரு தெளிவான காலவரையறையை வழங்கி புதுப்பிக்கப்பட்டன. 1793, 1813, 1833 என அனைத்திலும் இந்த 20 வருட நீட்டிப்பு இருந்தது. ஆனால் இந்த 1853 சட்டத்தில் அப்படி எந்த ஒரு குறிப்பிட்ட காலவரையறையும் வழங்கப்படவில்லை. கம்பெனியின் ஆட்சி தொடரும் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருந்தது. இது எதை குறிக்கிறது? இது ஒரு மிகச் சிறப்பான அவதானிப்பு. காலவரையறை நிர்ணயிக்கப்படாததன் மூலம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கம்பெனிக்கு ஒரு மிகத் தெளிவான மறைமுகமான எச்சரிக்கையை விடுத்தது. அதாவது பிரிட்டிஷ் முடியாட்சிக்கான அறக்கட்டளையாக கம்பெனியின் ஆட்சி தொடரும், ஆனால் அது எவ்வளவு காலம் என நாங்கள் சொல்ல மாட்டோம். பாராளுமன்றம் விரும்பும் எந்த நேரத்திலும் உங்களது ஆட்சியை நாங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் அந்த செய்தி. கம்பெனியின் மீதான முழுமையான இறையாண்மையை பிரிட்டன் அரசாங்கம் எவ்வித சந்தேகமும் இன்றி தன் வசப்படுத்திக் கொண்ட தருணம் இது. கம்பெனி என்ற அமைப்பு ஒரு நூலிழையில்தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அப்போதே எழுதப்பட்டுவிட்டது. வெறும் வியாபாரம் செய்ய வந்த ஒரு சிறிய கம்பெனி எப்படி 1781இல் நீதித்துறையிடமிருந்து தனக்கான சட்ட பாதுகாப்பை உருவாக்கி 1784இல் இரட்டை ஆட்சி மூலம் அரசியலில் கால்பதித்து 1833இல் மாகாண உரிமைகளை பறித்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளும் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக விஸ்வரூபம் எடுத்தது என்பதை படிப்படியாக பார்த்தோம். ஆமாம், ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. நாம் இன்று பார்க்கும் நவீன இந்திய நிர்வாக கட்டமைப்பு, மையம் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான சட்டம் இயற்றும் முறை, IAS போன்ற குடிமை பணிகளின் அடிப்படை என எல்லாமே இந்த பிரிட்டிஷ் சட்டங்களுக்குள் தான் ஆழமாக வேரூன்றியிருக்கின்றன. இதை அறிந்து கொள்வது நம்முடைய நிகழ்கால அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்பை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. முற்றிலும் உண்மை. வரலாறு என்பது வெறும் கடந்து போன தேதிகளும் சிலருடைய பெயர்களும் அடங்கிய பட்டியல் அல்ல. அது நம் நிகழ்கால கட்டமைப்பின் ஆழமான அஸ்திவாரம். ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாலும் இருந்த அதிகார போட்டிகளும் பொருளாதார தேவைகளும் தான் இன்று நாம் பார்க்கும் பல நிர்வாக முறைகளை வடிவமைத்திருக்கின்றன. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. 1853ஆம் ஆண்டு சட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கம்பெனியின் ஆட்சிக்கு எந்த ஒரு காலவரையறையையும் வழங்கவில்லை என்று பார்த்தோமே, அதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. கண்டிப்பா முடியாது. முறைகள் மீதும் மக்களுக்கு இருந்த அதிருப்தி ஒரு மிகப்பெரிய வெடிப்பாக மாறப்போகிறது என்பதை பிரிட்டிஷ் பாராளுமன்றம் முன்பே கணித்துவிட்டதா? ஒரு பெரிய கேள்வி இது. அதனாலதான் கம்பெனியின் கைகளிலிருந்து அதிகாரத்தை எப்போது வேண்டுமானாலும் நேரடியாக தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள தங்களை முன்கூட்டியே சட்டப்பூர்வமாக தற்காத்துக் கொள்ள தயாராகிவிட்டதா? அடுத்து வந்த 1857 பெரும் கிளர்ச்சிக்கும் அதைத் தொடர்ந்து கம்பெனியின் ஆட்சி முழுமையாக ஒழிக்கப்பட்டதற்கும் இந்த 1853 சட்டம் ஒரு விதத்தில் கட்டியம் கூறிவிட்டதா? வெறும் ஒரு வர்த்தக நிறுவனமா இந்தியாவுக்குள் நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது? அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மகுடத்தின் நேரடி ஆட்சி, அதாவது தி கிரவுன் ரூல் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத நாம முழுமையா அலச போறோம். இந்த 1858 முதல் 1947 வரையிலான இந்த காலகட்டம்தான் இன்னைக்கு நாம பார்க்கிற நவீன இந்திய அரசியல் கட்டமைப்புக்கு ஒரு அடித்தளத்தை அமைச்சது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம செய்திகள்ல பார்க்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள், அமைச்சரவைகள், தேர்தல்கள், இது எல்லாமே எப்படி படிப்படியா உருவாச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம மிஷன். இத தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பின்னணிய உங்களுக்கு சொல்றது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1857 நடந்த அந்த மாபெரும் கிளர்ச்சி, அதாவது சிப்பாய் கழகம் அல்லது முதல் இந்திய சுதந்திர போர், அது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஆமா. இனிமேலும் ஒரு தனியார் கம்பெனி கிட்ட இவ்ளோ பெரிய இந்தியாவோட நிர்வாகத்தை விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுத்தாங்க. அதோட விளைவுதான் இந்த 1858ஆம் ஆண்டு சட்டம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 1857 கலகத்துக்கு பிறகு உடனே இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. இத இந்தியாவை சிறப்பாக ஆள்வதற்கான சட்டம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க. ஆமா, ஆக்ட் ஃபார் தி குட் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சட்டம் வந்த பிறகு சாதாரண ஒரு இந்திய குடிமகனோட வாழ்க்கையில ஏதாவது பெரிய மாற்றம் வந்ததா, அல்லது இது சும்மா ஒரு பெயரளவு மாற்றமா? இது ரொம்ப சிறப்பான கேள்வி. உண்மையை சொல்லப்போனா இந்தியாவில இருந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில இந்த சட்டம் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்திடல. அப்படியா? பின்னாடி என்னதான் மாத்துனாங்க? இது முழுக்க முழுக்க நிர்வாக கட்டமைப்ப, அதுவும் லண்டன்ல இருந்த அதிகார மையத்தை மாற்றி அமைத்த ஒரு சட்டம்.
கிழக்கிந்திய கம்பெனி முழுமையா ஒழிக்கப்பட்டு இந்தியாவோட அதிகாரம், நிலப்பரப்பு, வருவாய் எல்லாமே நேரடியா பிரிட்டன் மகாராணியோட கைக்கு மாறிடுச்சு. ஓஹோ, அதுவரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்த பதவி இனிமேல் வைஸ்ராய் அப்படின்னு மாற்றப்பட்டது. அப்போ இந்தியாவோட முதல் வைஸ்ராயா கானிங் பிரபு பதவியேற்றார் இல்லையா? ஆமா, கானிங் பிரபுதான். அவர்தான் இந்தியாவுல பிரிட்டிஷ் மகுடத்தின் நேரடி பிரதிநிதி. அதோட கம்பெனி ஆட்சியில பல வருஷமா இருந்த இரட்டை ஆட்சி முறை, அதாவது கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் இயக்குனர்கள் குழு, இது ரெண்டுமே முழுமையா ஒழிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்தாங்க? லண்டன்ல உள்ள பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் போற மாதிரி இந்திய விவகாரங்களுக்கான செயலாளர் அப்படிங்கிற ஒரு புது பதவி உருவாக்கப்பட்டுச்சு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, சரியா? சரியா சொன்னீங்க. இவர் பிரிட்டன் அமைச்சரவையோட ஒரு உறுப்பினர். அவருக்கு உதவ ஒரு 15 பேர் கொண்ட ஆலோசனை குழுவும் லண்டன்ல அமைக்கப்பட்டுச்சு. அதாவது யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட தலைவிதியை நிர்ணயிக்கிற முழு அதிகாரமும் இப்ப லண்டன்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு பிரிட்டிஷ் அமைச்சரோட கைக்கு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா அதிகாரம் முழுவதும் லண்டனுக்கு போயிடுச்சு. ஆனா 1857ல இந்தியர்கள் மிகப்பெரிய அளவுல கிளர்ச்சி செய்திருந்தாங்க. ஆமா, இந்தியர்களை முழுமையா புறக்கணிச்சுட்டு இவங்களால தொடர்ந்து ஆட்சி செய்ய முடிஞ்சதா? இந்தியர்களை தங்களோட நிர்வாகத்துல இணைக்கணும் அப்படின்னு அவங்க எப்போ உணர்ந்தாங்க? அதுதான் அடுத்த கட்டம். அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இவ்ளோ பெரிய நாட்டை ஆளணும் அப்படின்னா இங்க இருக்கிற மக்களோட பிரதிநிதிகளை கொஞ்சமாவது அரவணைச்சு போகணும் அப்படிங்கறத 1857 கழகம் அவங்களுக்கு கத்து கொடுத்துச்சு. 1902 மற்றும் 1909 ஆகிய வருஷங்கள்ல கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில்கள் சட்டங்கள். இந்த 1861 சட்டத்தை பொறுத்தவரை முதன்முறையா இந்தியர்கள் சட்டமியற்றும் அமைப்புல சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அது எப்படி நடந்துச்சு? வைஸ்ராய் கேனிங் பிரபு 3 இந்தியர்களை தன்னோட சட்டவாக்க குழுவுல அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களா நியமித்தார். ஓ, அதாவது நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஆமா, அவங்க யாருன்னா பனாரஸ் ராஜா, பாட்டியால மகாராஜா, அப்புறம் சர் தின்கர் ராவ். இது ஒரு தொடங்கம் அப்படின்னாலும் இவங்களுக்கு எந்த ஒரு உண்மையான அதிகாரமும் வழங்கப்படல. ஆனா இதே காலகட்டத்துல நடந்த இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம் அது? நீங்க இன்னைக்கு செய்திகளை பார்க்கும்போது நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யறதையோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராணுவ முடிவுகள் எடுக்கிறதையோ கவனிச்சிருப்பீங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட அமைச்சருக்கு ஒரு துறை அப்படிங்கிற இலாக்கா முறை இந்த காலகட்டத்துல தானே அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. மிகச்சரியான ஒப்பீடு. இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கறத கேனிங் பிரபு 1859லே அறிமுகப்படுத்திட்டார் அப்படின்னாலும் 1861 சட்டம் தான் இதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான சட்ட அங்கீகாரத்தை வழங்குச்சு. அதாவது இன்னைக்கு நாம பாக்குற கேபினட் முறைக்கு இதுதான் ஆணிவேர். கண்டிப்பா. வைஸ்ராய் குழுல உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் அரசாங்கத்தோட 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட துறைகளுக்கு பொறுப்பாவாங்க. அதே போல அவசர காலங்கள்ல சட்டமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமலேயே அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரமும் வைஸ்ராய்க்கு வழங்கப்பட்டுச்சு. இது ஆர்டினன்ஸ், சரியா? குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரம் இருப்பத நீங்க இதோடு பொருத்தி பார்க்கலாம். அடுத்து 1892 சட்டம் வருது. 1861ல இந்தியர்களை சும்மா பேரளவுல சேர்த்தாங்கன்னு பார்த்தோம். 1892ல அவங்களுக்கு ஏதாவது உண்மையான அதிகாரம் கிடைச்சதா? ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்துச்சு, அவ்வளவுதான். 1892 சட்டத்தின் மூலம் மத்திய மற்றும் மாகாண சட்டசபைகள்ல இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுச்சு. பட்ஜெட் மேல விவாதிக்கவோ வாக்களிக்கவோ முடிஞ்சுதா? பட்ஜெட் மேல விவாதிக்கிற உரிமையும் நிர்வாகத்துறை கிட்ட கேள்விகள் கேட்கிற உரிமையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஆனா பட்ஜெட் மேல வாக்களிக்கிற உரிமையோ அல்லது துணை கேள்விகள் கேட்கிற உரிமையோ அவங்களுக்கு கிடையாது. சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது, அப்படிதானே? ஆமா. மேலும் சில இடங்களை நிரப்ப மறைமுகமான தேர்தல் முறையும் அறிமுகமாச்சு. ஆனா சட்டத்துல எங்கும் தேர்தல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல. அதுக்கு பதிலா என்ன சொன்னாங்க? பரிந்துரையின் அடிப்படையிலான நியமனம் அப்படின்னே கூறப்பட்டுச்சு. நாமினேஷன் பேசிஸ்ல தான் எடுத்தாங்க. அப்ப பிரிட்டிஷார் அதிகாரத்தை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா தான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்திருக்காங்க. சரி, 20ஆம் நூற்றாண்டு தொடங்குது. இந்தியாவுல தேசியவாதம் மிக வேகமா வளர்ந்து வரும் காலகட்டம் அது. இத ஆங்கிலேயர்கள் எப்படி சமாளிச்சாங்க? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், வளர்ந்து வரும் இந்த இந்திய தேசியவாதத்தை எதிர்கொள்ள ஆங்கிலேயர்கள் ஒரு புதிய வியூகத்தை கையாண்டாங்க. அதுதான் 1909ஆம் ஆண்டின் மின்டோ மார்லி சீர்திருத்தம். மார்லி பிரபு லண்டன்ல இந்திய விவகாரங்களுக்கான செயலாளராகவும் மின்டோ பிரபு இந்தியாவுல வைஸ்ராயாவும் இருந்தாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த சட்டம் சட்டசபை உறுப்பினர்களோட எண்ணிக்கைய 16லிருந்து 60ஆ கணிசமா உயர்த்துச்சு. ஆனா இந்த சட்டம் வரலாற்றுல நிலைத்து நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வேற ஒன்னு இருக்கு. அது என்ன?
ஏதோ வகுப்புவாதம் சம்பந்தமான விஷயம் நினைக்கிறேன். ஆமா, இந்த சட்டம் தான் முதன்முறையா முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற முறைய அறிமுகப்படுத்துச்சு. செப்பரேட் எலக்டோரேட். அதேதான். அதாவது ஒரு முஸ்லிம் வேட்பாளரை முஸ்லிம் வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற முறைய அதிகாரப்பூர்வமா சட்டமாக்கியது. இத நாம ரொம்ப நடுநிலையா பார்க்கணும். வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் இதை எப்படி பார்க்கறாங்க? இத சமூகத்தை மத அடிப்படையில பிளவுபடுத்தும் ஒரு அரசியல் கருவியாகவே வரலாற்று ஆய்வாளர்கள் பார்க்கறாங்க. மின்டோ பிரபு தான் இந்த முறையை நடைமுறைப்படுத்தியதால அவர் வகுப்புவாத தொகுதிகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட். நம்ம மூலங்களை வச்சு பார்க்கும்போது இது இந்திய அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும் உணர முடியுது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டுமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தேசிய அரசியலோட போக்கே முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? நிச்சயமா இது இந்திய வரலாற்றுல ஒரு ஆழமான வடுவை ஏற்படுத்துச்சு. அத்தோட இன்னொரு முக்கிய நிகழ்வும் இந்த 1909 சட்டத்துல நடந்துச்சு. அதுவரை வைஸ்ராயின் நிர்வாக குழுவுல ஆங்கிலேயர்கள் மட்டுமே இருந்தாங்க. முதன்முறையா அதுல ஒரு இந்தியர் இணைந்தார். எனக்கு தெரியும், அவர்தான் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. மிக சரி. அவர் ஒரு சட்ட உறுப்பினரா நியமிக்கப்பட்டார். உயர் பதவிகள்ல இந்தியர்கள் அமரத் தொடங்கிய ஒரு முக்கியமான தருணம் அது. இந்த சட்டத்தில் மேலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 892 சட்டத்தில் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கான உரிமையை கொடுத்துருவாங்க. துணை கேள்விகளை கேட்டுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுபோக பட்ஜெட்டுக்கான அங்கே முன்மொழிவு நம்ம பண்ணியிருக்க மாட்டாங்க 892. ஆனால் இங்கே வந்து அதுக்கும் உரிமை கொடுத்துருவாங்க, அதிகாரம் கொடுத்துருவாங்க உறுப்பினர்களுக்கு சரியா. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இத மாண்டேகு சிம்ஸ்போர் சீர்திருத்தம் அப்படின்னு அழைப்பாங்க. 17லேயே ஆங்கிலேயர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது இந்தியாவுல படிப்படியா ஒரு பொறுப்பான அரசாங்கத்தை அமைப்பதே எங்களோட நோக்கம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதோட அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த 1919 சட்டம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. இந்த 1919 சட்டத்துல தான் இரட்டை ஆட்சி முறை அல்லது டயார்கி அப்படிங்கிறது மாகாணங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. டயார்கி அப்படிங்கிற கிரீக்க வார்த்தையிலிருந்து வந்த இதோட அர்த்தம் இரட்டை ஆட்சி. ஆனா இது நடைமுறையில எப்படி செயல்பட்டது கொஞ்சம் விளக்குங்களேன். நீங்க ஒரு இந்திய அமைச்சர் அப்படின்னு கொஞ்ச நேரம் கற்பனை செஞ்சுக்கோங்க. மாகாண துறைகளை பிரிட்டிஷார் 2 வகையா பிரிச்சாங்க. ஒன்னு மாற்றுத் துறைகள், இன்னொன்னு ஒதுக்கப்பட்ட துறைகள். டிரான்ஸ்ஃபர்டு மற்றும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ். ஆமா, இந்த மாற்றுத் துறைகளான சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி இதெல்லாம் உங்ககிட்ட, அதாவது இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டுல கொடுக்கப்படும். நீங்க சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர். ஓகே, அப்போ ஒதுக்கப்பட்ட துறைகள் காவல், நீதி மற்றும் மிக முக்கியமான நிதி ஆகிய ஒதுக்கப்பட்ட துறைகள் நேரடியா ஆங்கிலேய ஆளுநரின் கட்டுப்பாட்டுல இருக்கும். கவர்னரோட கண்ட்ரோல்ல. அவர் யாருக்கும் பொறுப்பல்ல. ஒரு நிமிஷம், இது என்ன முரண்பாடா இருக்கு? ஒரு இந்திய அமைச்சர் மருத்துவமனைகளையோ பள்ளிகளையோ நிர்வகிக்கணும், ஆனா அதுக்கான நிதியோ ஆங்கில ஆளுநரோட கையில இருக்கும். காசு இல்லாம எப்படி சுகாதாரத்துறையை நடத்த முடியும்? அதுதான் இதுல இருந்த பெரிய சிக்கல். இது வேணும்னே இந்திய அமைச்சர்களை தோல்வியடைய செய்யும் ஒரு தந்திரம் போல தெரியுதே. அந்த அதிருப்தி தான் அப்போ மக்கள்கிட்டையும் தலைவர்கள்கிட்டையும் பரவலா எழுந்தது. அதிகாரங்கள் முழுவதும் ஆளுநர்கள்கிட்டையும் பொறுப்புகள் மட்டும் இந்திய அமைச்சர்கள்கிட்டையும் கொடுக்கப்பட்ட இந்த ஏற்பாடு பெரும் தோல்வியில தான் முடிஞ்சது. புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதே 1919 சட்டத்துல வேற சில முக்கிய நிறுவனங்களும் உருவாச்சு. மத்தியில முதன்முறையா ஈரவை சட்டமன்றம், அதாவது மேலவை மற்றும் கீழவை அப்படிங்கிற 2 அவைகள் உருவாக்கப்பட்டன. அதிகாமரலிசம். இன்னைக்கு நாம பார்க்கிற மக்களவை மாநிலங்களவை முறைக்கு இதுவே முன்னோடி. நேரடி தேர்தலும் இதுல அறிமுகமாச்சு. ஆமா, அதோட 1909ல முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தனித்தொகுதி முறை இந்த 1919 சட்டத்தின் மூலமா சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இதையும் நாம கவனிக்கணும். சமூகத்தை இன்னும் சின்ன சின்னதா பிரிக்கிற வேலை நடந்துச்சு. மேலும் அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 1926ல ஒரு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டுச்சு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆமா, இன்னைக்கு பலரும் இரவு பகலா படிக்கிற யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கான விதை இங்கிருந்தெல்லாம் முளைச்சுது. அதை குறிப்பிட்டது மிக நன்று. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த 1919 சட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத ஆராய 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சட்டத்திலேயே கூறப்பட்டிருந்தது. ஆனா அவங்க அவ்வளோ நாள் காத்திருக்கலையே. இல்ல, ஆங்கிலேய அரசாங்கம்
2 வருஷங்களுக்கு முன்பாகவே, அதாவது 1927 நவம்பர்லேயே சர் ஜான் சைமன் தலைமையில ஒரு கமிஷனை அமைச்சுது. இதுதான் வரலாற்று புகழ்மிக்க சைமன் கமிஷன். இந்தியாவுல சைமன் கமிஷனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு இல்லையா? சைமன் திரும்பி போ அப்படிங்கிற முழக்கங்கள் நாடெங்கும் ஒலிச்சுது. எதற்காக அத்தனை கோபம்? அந்த கோபத்துக்கு மிக நியாயமான காரணம் இருந்துச்சு. இந்தியாவோட எதிர்கால அரசியல் சாசனத்தை வடிவமைக்க வந்த அந்த கமிஷன்ல 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனா அதுல ஒருவர் கூட இந்தியர் இல்ல. அனைவருமே வெள்ளையர்கள். இதை இந்திய தலைவர்கள் ஒரு பெரிய அவமானமாக கருதினாங்க. எங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க எங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டாங்க. சைமன் கமிஷனோட அறிக்கையை தொடர்ந்து லண்டன்ல வட்டமேச மாநாடுகள் நடந்துச்சு. இதோட தொடர்ச்சியா 1932 ஆகஸ்ட்ல பிரிட்டன் பிரதமர் ராம்சே மெக்டானல்ட் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டார். இதுதான் வகுப்புவாத அறிக்கை அல்லது கம்யூனல் அவார்டு எனப்படுது. இது வெறும் முஸ்லிம்கள், சீக்கியர்களுக்கு மட்டுமின்றி சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், அதாவது தாழ்த்தப்பட்டோருக்கும் தனித்தொகுதியை விரிவுபடுத்துச்சு. ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கும் செப்பரேட் எலக்டரேட். இத அன்றைய இந்திய தலைவர்கள் எப்படி பார்த்தாங்க? இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று தருணம். இத கேட்டதும் காந்தியடிகள் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தார். இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி வழங்குனா அது இந்து சமூகத்தை நிரந்தரமா பிளவுபடுத்திரும்னு அவர் நினைச்சார். அவங்க இந்து சமூகத்தோட நீரோட்டத்தில இருந்து நிரந்தரமா துண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் ஆழமா நம்பினார். ஆமா, இதை எதிர்த்து பூனேல உள்ள எரவாடா சிறையில சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் காந்தி. ஆனா தாழ்த்தப்பட்ட மக்களோட தலைவரான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட பார்வை இதுல முற்றிலும் வேறாக இருந்துச்சு அல்லவா? இத நாம ரொம்ப புறவயமா புரிஞ்சுக்கணும். பல நூற்றாண்டுகளா ஒடுக்கப்பட்ட தன்னோட மக்களுக்கு உறுதியான அரசியல் அதிகாரம் கிடைச்சா மட்டுமே தான் அவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு அம்பேத்கர் கருதினார். அதனாலதான் ஒரு தனித்தொகுதியை முழுமையா ஆதரித்தார். இருவேறுபட்ட ஆழமான சமூக பார்வைகள் இங்கே மோதிக்கொண்டன. இதனால நாட்டுல பெரும் பதற்றம் உருவானது. இறுதியில தலைவர்களுக்கிடையே நீண்ட விவாதங்களுக்குப் பிறகு ஒரு சமரசம் ஏற்படுது. அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க பூனா ஒப்பந்தம். இந்த பூனா பேக்ட் படி என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு? தனித்தொகுதி முறை கைவிடப்பட்டதா? ஆமா, தாழ்த்தப்பட்டோருக்கான தனித்தொகுதி முறை கைவிடப்பட்டுச்சு. அதுக்கு பதிலா ஹிந்துக்களுக்கான பொது தொகுதியிலேயே தாழ்த்தப்பட்டோருக்கான இடங்கள் கணிசமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டன. ரிசர்வ்ட் சீட்ஸ் முறையை கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் அரசும் இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு தன்னோட வகுப்புவாத அறிக்கையை திருத்தி அமைச்சுது. இது சமூக நீதியையும் சமூக ஒற்றுமையையும் சமரசம் செய்து கொண்ட ஒரு வரலாற்று நிகழ்வாகும். சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது இந்திய அரசியலமைப்பு வரலாற்றுல ஒரு பிரம்மாண்டமான சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. நான் படிச்ச வரையில இது ரொம்ப விரிவான ஒரு ஆவணம். இதுல 321 பிரிவுகள் மற்றும் 10 அட்டவணைகள் இருந்துச்சு. நம்ம சுதந்திர இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தின் பெரும் பகுதி இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சிறப்பம்சம் இந்த சட்டத்துல இருந்துச்சு? முதலாவது, மாகாணங்கள்ல நாம முன்பு பார்த்த அந்த சிக்கலான இரட்டையாட்சி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. புரோவின்ஷியல் அட்டானமி. அமைச்சர்கள் முழுமையா மாகாண சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்களா ஆக்கப்பட்டாங்க. இரண்டாவது என்ன? அதிகார பகிர்வா? ஆமா, அதிகாரங்கள் ரொம்ப தெளிவா பிரிக்கப்பட்டுச்சு. மத்தியில கூட்டாட்சி பட்டியல், அதாவது ஃபெடரல் லிஸ்ட்ல 59 துறைகள், மாகாண பட்டியல் புரோவின்ஷியல் லிஸ்ட்ல 54 துறைகள் மற்றும் இருவருக்கும் பொதுவான பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்ல 36 துறைகள் என அதிகார பகிர்வு மிக தெளிவா வரையறுக்கப்பட்டுச்சு. அப்ப மீதமுள்ள எஞ்சிய அதிகாரங்கள் யார்கிட்ட இருந்துச்சு? ரெசிடுவரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எஞ்சிய அதிகாரங்கள் வைஸ்ராய் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், இந்த சட்டத்துல பிரிட்டிஷ் மாகாணங்களையும் இந்திய மன்னர்கள் ஆண்ட சுதேச சமஸ்தானங்களையும் இணைச்சு ஒரு அகில இந்திய கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு மாபெரும் அமைப்பை உருவாக்க திட்டமிட்டாங்க இல்லையா? அது ஏன் நடைமுறைக்கு வரவே இல்ல? ஏன்னா அந்த சுதேச சமஸ்தானங்களோட மன்னர்கள் அதுல இணைய மறுத்துட்டாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தங்களோட தன்னாட்சி அதிகாரத்தை ஒரு ஜனநாயக அமைப்பிற்குள் இழக்க அவங்க விரும்பல. அதனால அந்த கூட்டாட்சி அமைப்பு காகிதத்திலேயே தங்கிடுச்சு. ஆமா, மாகாணங்கள்ல இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டாலும் மத்தியில இரட்டையாட்சி அறிமுகப்படுத்த சட்டம் முயன்றுச்சு. ஆனா அதுவும் நடைமுறைக்கு வரல. இருப்பினும் வேற பல முக்கிய நிறுவனங்களை இந்த சட்டம் உருவாக்கியது. இந்தியாவோட நாணயப்புழக்கம் மற்றும் கடனை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில தானே? ஆர்பிஐ, கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம கூட்டாட்சி நீதிமன்றம், ஃபெடரல் கோர்ட் அமைக்கப்பட்டதும் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டதும் இதே சட்டத்தின் மூலமாக தான்.
சிந்து, ஒரிசான்னு புது மாகாணங்களும் பிரிக்கப்பட்டுச்சு. முற்றிலும் உண்மை. மேலும் வாக்களிக்கிற உரிமையும் மக்கள் தொகையில சுமார் 14% மக்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இந்த 1935 சட்டம்தான் சுதந்திர இந்தியாவோட நிர்வாக கட்டமைப்பிற்கு ஒரு பெரிய வரைபடமா அமைஞ்சது. இறுதியாக நாம நிற்பது 1947ஆம் ஆண்டின் இந்திய விடுதலை சட்டத்துல. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலக அரசியலிலும் பிரிட்டனிலும் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பிப்ரவரி 20, 1947 அன்று பிரிட்டன் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிடுறார். ஆமா, ஜூன் 30, 1948க்குள் இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி முடிவடையும் என்றும் அதிகாரங்கள் பொறுப்பான இந்தியர்களோட கைகள்ல ஒப்படைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிச்சார். ஆனா இந்திய அரசியல்ல அப்போ பெரும் கொந்தளிப்பு நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அறிவிப்பை தொடர்ந்து முஸ்லிம் லீக் தனிநாடு கோரி போராட்டங்களை தீவிரப்படுத்துச்சு. நாடு முழுவதும் வன்முறை வெடிச்சுது. நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த ஆங்கிலேய அரசு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துச்சு. ஜூன் 3, 1947 அன்று மவுண்ட் பேட்டன் திட்டம் வெளியிடப்பட்டுச்சு. இதுதான் இந்தியாவை பிரிப்பதற்கான திட்டம் இல்லையா? ஆமா, காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய இரு தரப்புமே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க. இதை செயல்படுத்தவே 1947 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இந்த சட்டத்தின்படி வைஸ்ராய் அப்படிங்கிற பதவி ஒழிக்கப்பட்டு மீண்டும் கவர்னர் ஜெனரல் பதவி வந்துச்சுல்ல. பிரிட்டிஷ் மன்னருக்கு இனி இந்திய அரசுகள் மேல எந்த அதிகாரமும் இல்ல அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. சரியா கவனிச்சிருக்கீங்க. ஆகஸ்ட் 15, 1947 முதல் இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்தியா, பாகிஸ்தான் என 2 தனித்தனி நாடுகள் உருவாக்கப்பட்டன. மவுண்ட் பேட்டன் சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலா பொறுப்பேற்றார். அப்போ அரசமைப்பு சபையோட நிலைமை 1946ல உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சபை இனி முழுமையான இறையாண்மை கொண்ட ஒரு அமைப்பா மாறிடுச்சு. அவங்க விரும்பிய எந்த அரசியல் அமைப்பையும் உருவாக்கவோ பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட முந்தைய சட்டங்களை ரத்து செய்யவும் அவங்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு. அப்படியென்றால் அந்த சுதேச சமஸ்தானங்களோட நிலைமை என்னாச்சு? அவங்க மேல இருந்த பிரிட்டிஷ் மேலாதிக்கம், பிரிட்டிஷ் பாரமவுன்சி முழுமையா முடிவுக்கு வந்துச்சு. அவங்க விருப்பப்பட்டா இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானோடனோ இணையலாம், அல்லது சுதந்திரமாவே இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு முழு உரிமை வழங்கப்பட்டுச்சு. பிரிட்டன் மன்னரின் பெயரில் இருந்த இந்தியாவின் பேரரசர் அப்படிங்கிற பட்டமும் நீக்கப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 14, 15 நள்ளிரவுல அதிகாரங்கள் மாற்றப்பட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரா ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தோட ஒரு மாபெரும் வெற்றி அது. ஆக இதன் முழு அர்த்தம் என்ன? இதுவரையே நாம பேசியதை வச்சு பார்த்தா இன்னைக்கு நாம அன்றாடம் அனுபவிக்கிற சுதந்திரமும் நம்ம ஜனநாயக அமைப்பும் ஒரே இரவுல வானத்திலிருந்து குதிச்சிடல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா. இன்னைக்கு நாம பாக்குற அமைச்சரவையோட இலாக்கா முறைகள், அவசர சட்டங்கள், ரிசர்வ் வங்கி, யூபிஎஸ்சி தேர்வுகள், மேலவை மற்றும் கீழவை என அனைத்தின் ஆணிவேரும் 1858 முதல் 1947 வரையிலான இந்த 90 ஆண்டுகால ஆங்கிலேயர்களோட சட்டங்கள்ல ஆழமா புதைஞ்சிருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வெறும் உயிரற்ற சட்டங்களோட வரலாறு மட்டுமல்ல. வேற எப்படி பார்க்கலாம்? இது ஆதிக்கம் செலுத்திய ஒரு மிகப்பெரிய உலகப் பேரரசிடமிருந்து இந்தியர்கள் படிப்படியாகவும் தொடர்ச்சியான அழுத்தங்கள் மூலமாகவும் தங்களுக்கான அதிகாரத்தை திரும்ப பெற்றதற்கான ஒரு உயிருள்ள ஆவணம். ஒவ்வொரு சட்டமும் பிரிட்டிஷார் தாமாக முன்வந்து கொடுத்த கருணை அல்ல. மாறாக இந்திய மக்களோட போராட்டங்கள் மற்றும் அரசியல் விழிப்புணர்வால் அவங்க இறங்கி வந்த ஒரு சமரசம் அப்படின்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஆமா, இந்த ஆழ்ந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான அந்த இறுதி சிந்தனை இதுதான். 1935ஆம் ஆண்டு சட்டத்துல முன்மொழியப்பட்ட அகில இந்திய கூட்டாட்சி அமைப்புல சுதேச சமஸ்தானங்கள் இணைய மறுத்துட்டாங்க அப்படின்னு நாம பார்த்தோம். ஆமா, பார்த்தோம். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அன்றே அந்த மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தை விட்டு கொடுத்து அதுல இணைய சம்மதிச்சு ஒரு வலுவான கூட்டாட்சி அமைப்பு 1930கள்லயே இந்தியாவுல நடைமுறைக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பல்வேறு மாகாணங்கள் மற்றும் சமஸ்தானங்கள் இணைந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட அந்த அமைப்புல பிற்காலத்துல எழுந்த பிரிவினைவாத புரள்கள் வலுவிழந்திருக்குமா? 1947ல நடந்த அந்த மத அடிப்படையிலான பிரிவினையை நாம ஒருவேளை தவிர்த்திருக்க முடியுமா? சுதந்திர தெற்காசியாவோட வரைபடங்களுக்கு முற்றிலும் வேறாக இருந்திருக்குமோ?
இல்ல நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. வரலாறு அப்படிங்கறது வெறும் மனப்பாடம் செய்வதற்கான தேதிகள் அல்ல. அது நம்ம நிகழ்காலத்தை வடிவமைத்து ஒரு சிற்பியின்